श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनिये नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவானூத்தந்தாதிதான் மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே உத்தூ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச விரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷமான நியமனத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியினுடைய பூர்த்தியானது ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 481வது நிகழ்ச்சியாக 481வது உபன்யாசமாக இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து 481 நாள்கள் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியாக இது பற்பலரை கொண்டு பற்பல மகனீயர்களை கொண்டு பற்பல உபன்யாசகர்களை கொண்டு வித்வான்களை கொண்டு ஆச்சாரிய வரியர்களை கொண்டு இந்த விசேஷமான அம்சமாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் இதனுடைய மங்கள மகோத்சவமும் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விசேஷமான ஒரு அம்சத்திலே திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய ஈற்றுப்பாசுரங்களாக இருக்கக்கூடிய கடைசி 10 பாசுரங்கள் 91லிருந்து 100வது பாசுரம் பரியந்தமாக இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை அடியேன் விண்ணப்பிக்க வேண்டுமென்ன பெரியவர்களுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக நம் ஆச்சாரிய வரியர்கள் எப்படிப்பட்ட அர்த்தங்களை சாதித்திருக்கிறார்களோ அவற்றை ஒருவாறாக அனுபவிக்கலாம்னு தொடங்குகிறேன். திருவாய்மொழி நூத்தந்தாதி என்பதும்படியான கிரந்தம் இருக்கிறதே, அந்த கிரந்தத்தினுடைய விசேஷமான அமைப்பு ஒரு பாசுரத்திலேயும் ஆழ்வாருடைய திருநாமம் வரும். அதுக்கு மேலே ஒரு 10 பாசுரத்தினுடைய சங்கிரகம் ஒரு பாசுரமாக இருக்கும். அந்த 10 பாசுரத்திலே எது உயிரான அர்த்தமோ அந்த அர்த்தம் அங்கு வந்திருக்கும். முன்பின் திருவாய்மொழிகளிலே என்னென்ன சங்கதி உண்டோ அந்த சங்கதி அதிலே அமைந்திருக்கும். இது வெண்பாவாகவும் அமைந்திருக்கும்.
அந்தாதி தொடையிலேயும் அடைந்திருக்கும். அதனால அந்த பதிகம், அந்த திருவாய்மொழி எந்த சப்தத்தை இட்டு ஆரம்பிக்கிறதோ அதே சப்தத்தை இட்டுத்தான் பாசுரமும் ஆரம்பிக்க வேண்டும். வீடுமின் முத்தவும் வீடு செய்து ஆழ்வார் வீடுன்னு ஆரம்பித்தார். அதே போல அதனுடைய சங்கிரக பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறதுனா அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய வார்த்தை வீடு செய்து மத்தவையும் வீடுன்னே ஆரம்பிக்கிறது. அந்த பதிகம் 10ன்னு முடியறது. ஆகவே அந்த பாசுரமும் 10ன்னு சொல்லி பத்துடையோர்க்கென்னும் பரநெளிய நாம் பிறப்பால்னு காட்டுகிறார். இதே மாதிரி தான் 100 பாசுரங்களும் அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலே இது மண்டலித்த அந்தாதி. ஏன்னு கேட்டால் திருவாய்மொழி இருக்கிறதே அதுவும் மண்டலித்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அந்தாதி. அந்தாதிகளில் மண்டலித்த அந்தாதினா பல பாசுரங்கள் இருக்கும். முதல் பாசுரத்தினுடைய ஆரம்பம் இருக்கும், கடைசி பாசுரத்தினுடைய முடிவு முதல் பாசுரத்தினுடைய ஆரம்பமாக அமைந்திருக்கும். திருவாய்மொழி அமைந்திருக்கிறதே உயர்வர உயர்நலம் உடையவன்னு உயர்வரான்னு ஆரம்பிக்கிறது. கடைசியில் எதில் முடிகிறதுனா பிறந்தார் உயர்ந்தே. அப்போ மண்டலிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மண்டலம் தான் இதுலேயும் வரணும். ஆகவே இதிலும் உயர்வே பரன்படியை அப்படின்னு ஆரம்பிக்கிறபடியாலே அதற்கனுகுணமாக தனியாகி நின்று தளர்ந்த நினியாம் பரமபக்தியால் நைந்து பங்கையத்தாள் கோனை ஒருமையுத்து சேர்ந்தான் உயர்ந்து என்று காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. உயர்ல ஆரம்பிக்கிறது, உயர்ல முடிகிறது. இப்படி மண்டலித்த அந்தாதியாகவும் அமைந்திருக்கிறது. எத்தனை நிர்பந்தங்கள் கொண்டிருக்கக்கூடிய விஷயம்! இத்தனை அற்புதமாக இதனை காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள். அதில் கடைசி 10 பாசுரங்களுடைய அனுபவமாக அமைந்திருக்கிறது. அந்த 10 பாசுரத்திலே முதல் பாசுரம், அதாவது 91வது பாசுரம், தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கி மீளுதலாம் ஏதமிலா விண்ணுலகில் ஏகவெண்ணும் மாறனென கேதம் உள்ளதெல்லாம் கெடும். இது பாசுரமாக அமைந்திருக்கிறது. அற்புதமான பாசுரமாக இது தெரிவித்திருக்கும்படியான விஷயம். இந்த பாசுரம் ஒரு திவிதேசத்தை பற்றினதாக அமைந்திருக்கிறது. திருமோகூர் என்கிற திவிதேசம். அந்த திருமோகூர் என்கிற திவிதேசத்து எம்பெருமானுக்கே காளமேகம்னு பேரு, காளமேக பெருமாள்னு பேரு. ஆழ்வார் தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் என்கிற அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். காளமேகத்தை எண்ணி மத்தொன்னிலங்கதியே. எங்களுக்கு கதின்னு சொன்னால் காளமேகம்தான் காட்டப்படுறது. இப்படிப்பட்ட இந்த பாசுரத்திலே என்ன அர்த்தம் காட்டுகிறார். ஆக இது காட்டும்படியான விஷயம். கீழே மாலை நன்னி பதிகம், திருக்கண்ணபுரம் பதிகம். அந்த திருக்கண்ணபுர பதிகத்தில் எம்பெருமான் ஆழ்வாருக்கு நாளிட்டு கொடுத்தான். கீழே ஆழ்வார் நாளேல் அறியேன் எனக்குள்ளனா, நான் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பேனோ தெரியலை, எத்தனை நாள் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு அலமந்து கிடக்கிறார். அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு திருக்கண்ணபுரம் தெம்பெருமான் தான் நாளிட்டு கொடுக்கிறான். எப்படின்னா மரணாவதியாக. எப்போ உமக்கு மோட்சம்னா எப்போ இந்த சரீரம் கீழே விழறதோ உடனே உமக்கு மோட்சம்தான். சரணமாகும் தனதா அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு காட்டப்படுது. அதனால்தான் சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாவதகத்திலேன்னு காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார். சரண்யனான எம்பெருமான் அவனுடைய முகுந்தத்துவம், மோட்சப்பிரதத்துவம், மோட்சம் கொடுக்கிறான் என்னும்படியானது அந்த விசேஷமான கல்யாண குணமானது உத்பலாவதகம். திருக்கண்ணபுரம் திவ்ய விமானத்துக்கு உத்பலாவதகம்னு பேரு. அந்த உத்பலாவதகத்திலே பிரசித்தமாக அமைந்திருக்கக்கூடியது என்று காட்டப்படுறது. அப்போ பரமபதத்துக்கு நாளிட்டு கொடுத்து விட்டான். அவன் நாளிட்டு கொடுத்து விட்டால் அதுக்கு ஆழ்வார் போக ஒருப்படுகிறார். அந்த பரமபதத்துக்கு போகணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிக்கொள்ள வேண்டுமோ அது அத்தனையும் பண்ணிக்கொள்ளுகிறார். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பிரயாணப்பட வேண்டுமென்னால் அந்த பிரயாணத்துக்காக பல ஏற்பாடுகளை நாம பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி ஆழ்வார் போக ஒருப்பட்டார், போக உத்தியோகித்தார். போகணும் 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 என்று அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலை. அப்படி போகிற போது என்னன்னா பழைய சரீரத்தை விட்டுட்டு போகணும். ஏற்கனவே இருக்கிற சரீரம் அனாதி காலமாக இந்த பிராகிருதமான சரீரம் இந்த ஜீவாத்மா கூடவே அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை விட்டு போக வேண்டும். அப்படி புறப்பட்டு போகிற போது ஹிருதய குகை வழியாக விழுகிறது கண்டு செல்ல வேண்டியதாக அமைந்திருக்கு.
ஹிருதய குஹ வழியை கண்டு செல்ல வேண்டி இருக்கு. அதுக்கு மேல புறப்படுகிற போது மூர்தன்ய நாடி பிரம்மரந்திர நாடி இருக்கிறதே, அந்த நாடியை பிளந்து கொண்டு வெளியிலே செல்ல வேண்டி இருக்கு. அப்படி சென்று எந்த வழி போகணும்னா அர்ச்சிராதி வழியே செல்ல வேண்டி இருக்கிறது. அர்ச்சிராதி வழியே சென்று பரமபதத்தை அடைய வேண்டும். இதுதான் கிரமம். சத் சங்காத் பவன் ஸ்பிருஹோ குருமுகாத்து ஸ்ரீசன் பிரபத்யாத்மவான் என்று நடாதுரம் ஆளும் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய பரமார்த்த ஸ்லோகத்வயத்திலேயும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அர்ச்சிராதி என்னும்படியான திவ்ய கிரந்தத்திலே காட்டியிருக்கக்கூடிய அர்த்தமும் உபனிஷத் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அர்த்தமாக இது அமைந்திருக்கிறது. இப்படி போக வேண்டி இருக்குது. போக உருப்பட்டார்னா ஆழ்வார்ன்ற ஆத்மா அந்த திருமேனியை விட்டுட்டு, அந்த சரீரத்தை விட்டுட்டு, இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு புறப்பட்டு போகணும்னா ஒரு சரீரத்திலிருந்து போவதற்கு இத்தனையும் தேவைப்படும்படியான விஷயம். அப்போ போகிற போது சந்தோஷமா போகணுமே. போகிற போது துக்கப்பட்டு கொண்டு போகக்கூடாது. ஏன் துக்கப்பட போறார் ஆழ்வார்? இதைத்தான ஆசைப்பட்டார். ஆக்க விடும் பொழுதென்னே என்பருக்கன், அதாவது ஆக்கை விடும் பொழுதென்னே விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதென்னேன்னார். சரீரத்தை எப்ப விடப்போறோம்னு காத்து கொண்டிருந்த ஆழ்வார் வருத்தப்பட்டாரான்னா ஒண்ணுமில்ல. புறப்பட்டு போகிற போது என்னென்ன துக்கங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா? இத்தனை ஜன்மம் எடுத்து யாமியகதியாலே சென்ற போது எவ்வளவு கஷ்டம். யமலோக கதியாலே செல்லுகிற போது எத்தனை துடைவள் உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார். இத்தனையும் பண்ணியிருக்கிறார்கள் இத்தனை ஜன்மங்களாக. அப்ப அந்த துக்கமெல்லாம் தோத்துமே. அடுத்ததாக அந்த துக்கம் தோத்தாதபடியாக பெருமான் குளிர கட்டாட்சித்தான் என காளமேகம். காளமேகப் பெருமான் ஆழ்வாரை குளிர கட்டாட்சித்திருக்கக்கூடிய அந்த நிலைன்னு காட்டப்படுகிறது. போற வழியில யம பட்டர்கள் இருக்கிறார்களே, கர்ண கடூரமான சொற்களை சொல்லுவர்கள். அவருடைய வார்த்தையே எப்படி இருக்கும் என்னால் கர்ண கடூரமாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை அமைந்திருக்கிறதே, அந்த வார்த்தைகளுக்கு மருந்திடுகிறார் போலே அது நினைவுக்கே வராதபடி செஞ்சொற்களாலே எம்பெருமான் அப்படி விசேஷமாக இவனை ஆஸ்வாசிப்பித்துக் கொண்டு செல்லுகிறான் என்று சொல்லும்படியான வார்த்தை. அதுக்கு மேல யமனுடைய தரிசனம், கோர ரூபமான தரிசனம். யமனை பார்த்திருக்கிறார் யாமியகதியாலே போகிற போது இந்த சேத்தனன். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயங்கரம். அப்படி அல்லாமல் எம்பெருமான் தம்முடைய பிரியங்கரமான வடிவை காட்டி கொடுக்கிறார். தன்னுடைய பரிபூர்ணமான அழகை காட்டி கொடுக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட திவ்ய ஆயுதங்களை கொண்டு விசேஷமாக அனுகிரகத்தை பண்ணும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இத்தனை ஒரு சேத்தனனுக்கு கிடைக்க வேண்டுமென்னால் யார் துணையாக வர வேண்டும்? வேற ஆறாவது துணையாக வந்தால் முடியாது. எம்பெருமான் சில சேத்தனர்களை அழைத்து செல்லுவதற்குன்னு ஆதிவாகிகால்னு சில பேர் இருக்கா. அந்த எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறவர்கள் அவர்களை இட்டு அழைத்து கொண்டு வருதல். ஆனால் உத்தமாதிகாரியாய் இருக்கக்கூடியவர் ஆழ்வார், பிரபன்னாதிகாரி, பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ணினவராக இருக்கக்கூடியவர், அதாவது பகவதேக உபாயனிட்டராக அமைந்திருக்கக்கூடியவர். என்னுடைய முயற்சி எதுவும் உபாயம் அல்ல, பகவானே உபாயம் என்று அறுதியிட்டு இருக்கக்கூடியவர். அதுதான் சரண்யனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைக்கு சேர நாம் பண்ற சரணாகதி. அப்ப அவனை உபாயமாக அத்தியவசித்திருக்கக்கூடிய இந்த அதிகாரிக்கு ஆளிட்டு அழைத்து செல்லலாமா? இதைத்தான் எம்பெருமான் தான் சரமஸ்லோகத்திலே காட்டி கொடுத்திருக்கிறான். வராகவதார சரமஸ்லோகத்திலே அற்புதமான வார்த்தை. ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். நானே கையப்பிடித்து அழைத்து கொண்டு செல்லுகிறேன் நான். அதே போல ஆதிவாகிகர்களை இட்டு ஆளிட்டு இவரை அழைத்து செல்லாதே, தானே நேராக வந்து அர்ச்சிராதி மார்க்கத்தாலே தான் அழைத்து செல்லுகிறான். வேடன், வேடுவிச்சி, குரங்கு, சராச்சரம் என்னும்படியான 18 நாடன் பெருங்கூட்டம் காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. அந்த கிரமத்திலே அமைந்திருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு போலே தானே துணையாக வருகிறான்.
அதனால்தான் அந்த காளமேக பெருமாள் வழித்துணை பெருமாளாக இருக்கிறார். அதுதான் காட்டுறார், தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம். அவனுடைய திருவடித்தாமரைகளை யார் அடைந்தார்களோ, அவனுடைய திருவடித்தாமர்களார் உபாயமாக பற்றினார்களோ, அவனையே உபாயமாக கொண்டிருக்கக்கூடிய பிரபன்னாதிகாரிகள் மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இன்னொருத்தரை துணையாக அனுப்பி நீ போய் அழைத்து கொண்டு வான்னு சொல்றதில்லை. தானே வழித்துணையாம். அந்த இடத்துல தானே வழித்துணையாகத்தான் அமைந்திருக்கிறான். இப்போ இந்த தாளடைந்தோர்னா சரணமாகும் தனதாளடைந்தார்க்கெல்லாம் அவாதான் தாளடைந்தோர். கீழ்த்திருவாய்மொழியிலே சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் காட்டினாரோ இல்லையோ, அவளைத்தான் இங்க தாளடைந்தோர் தங்கட்குன்னு காட்டுறார். இப்போ தாளடைந்தோர்னா யாரு, ஆறாரோன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுல ஆழ்வாரும் அந்தர்கதம். பகவச்சரணாரவிந்த சரணாகதி பண்ணினவர்களிலே ஆழ்வாரும் அந்தர்கதமாகத்தாம் அமைந்திருக்கிறார். ஆகவே தானே வழித்துணையாம் என்று தெரிவிக்கும்படியான வார்த்தை. ஆக எப்படின்னா, கண்ணமே திணிதுகந்த காளா என்னும், கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும், மன்னமரக் கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும், வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், துன்னுகுழல் கருதிரத்தன் துணையே என்னும், துணைமுலமேல் துளிசோரச் சோர்கின்றாளே. ஆக அங்க திருமங்கை ஆழ்வாருக்கு துன்னுகுழல் கருநிறத்து என் துணையே என்னும் என்று துணையாக சொல்லும்படியான வார்த்தை. அரங்கத்து வன் துணை வானவர்க்காய் வரம் செத்து அரங்கத்துறையும் என் துணைவன். ஆக எம்பெருமான் துணைவனாக இருக்கிறான். அதே போல காளமேக பெருமாள் திருவரங்கத்தெம்பெருமான் துணைவனாக இருக்கிறான். திருமங்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் துணைவனாக இருக்கிறான். அதே போல காளமேக பெருமாள் ஆழ்வாருக்கு வழித்துணையாகத்தாம் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட காளமேக பெருமாள், ஏன் காளமேக பெருமாள் வழித்துணையாக வேண்டும்னா, வழியில துணைனா வழியேற நிழல் இருக்க வேண்டும், வழியேற தடாகம் இருக்க வேண்டும். ஆக தங்குவதற்கு நிழல் இருக்க வேண்டும். ஆங்காங்கு அமர்ந்து புஜித்துவிட்டு நாம் விடாய் தீர்த்து கொள்ளுவதற்காக, தீர்த்தம் பருவதற்காக தடாகங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. வழியெங்கும் தடங்களும் நீர்களுமாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆக வழித்தடமாக நிழல்களாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை. அதுல எம்பெருமான் வழித்துணையாக அழைத்து செல்லுகிறானாம். அற்புதமா வசனத்தை எடுத்து உதாகரிக்கிறார் இந்த பாசுர வியாக்கியானத்தில் பெள்ளலோகாரிய ஜீயர். என்னன்னா, பெருமான் காட்டுக்கெழுந்தருளை கொண்டிருக்கிறான். அதை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமஹா. முதல்ல ராமபிரான் தான் சென்றானாம், பின்னால சீதாபிராட்டி சென்றாள். அதே போல அந்த சீதாபிராட்டிய போலே இருக்கக்கூடியவரான ஆழ்வார் எம்பெருமான் முன்னாலே ஆர்தன் கைவிளக்கு பிடிக்கா என்னும்படியான நிலையிலே அப்படி அழைத்து செல்ல, அதற்கனுகுணமாக பின்னாலேயே ஆழ்வார் தெரிவித்து சென்றிருக்கும்படியான அற்புதமான விஷயம். தாளடைந்தோர் தங்கட்கு தானே வழித்துணையாம் காளமேகத்தை கதியாக்கி மேழுதலாம் ஏதமிலா விண்ணுலகில். ஆக மற்ற உலகங்களுக்கெல்லாம் என்ன குத்தம்னா, அங்க போய் புண்ணியங்கள் பண்ணி சொர்க்கத்துக்கு போனான் ஒருத்தன், சொர்க்கானுபவம் பண்ணினான். க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி. புண்ணியம் க்ஷீணித்து விட்டதேயானால் மீளவும் இந்த லோகத்துக்கு வந்து விடுகிறான். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது மற்ற இடங்களுக்கு போனால். ஆனால் பரமபதத்துக்கு சென்றோமேயானால் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மத்தது கையதுவே. ஆக திரும்பி வருதல் என்பதே கிடையாது. ஆழ்வார் தாமும் காட்டியிருக்கிறார். அதே மாதிரியாக வேதாந்தம் காட்டுகிறது. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு காட்டுகிறது. இதைத்தான் வேதவியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்திலே அனாவிருத்தி சப்தாத்து அனாவிருத்தி சப்தாத்துனார். பெரியாழ்வார் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்கு புனை கொடுக்கிலும் போக ஒட்டாரே. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு புனை கொடுக்கலும், அவர்களுக்கு புனையாக நான் இவாள அனுப்புறேன், கொஞ்ச நாளைக்கு எங்க பெரியவரை இங்க திருப்பி அனுப்புறியா அப்படின்னு கேட்டா, நித்தியசூரிகள் இந்த முக்தர்களாய் இருக்கக்கூடியவர்களை ஒரு நாளும் அனுப்ப மாட்டார்கள்னு சொல்லும்படியான விஷயம். அதுதான் மீளுதலாம் ஏதம் இலா விண்ணுலகில். மற்ற இடங்களுக்கெல்லாம் போனால் மீளுதல் என்கிற குறை இருக்கிறது, குத்தம் இருக்கிறது. ஆனால் இங்கு மீளுதலாம் ஏதமிலா விண்ணுலகில் ஏக எண்ணும் மாறன் என. ஆக ஆழ்வார் அந்த பரமபதத்துக்கு போக வேண்டும் என்று அத்தனை தீவிரமான ஆசையோடு உருப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்னு சொல்ல
கேதமுள்ளதெல்லாம் கெடும். நமக்கு என்னென்ன துக்கங்கள் உண்டோ அத்தனை கேதங்களும், கேதம்னா துக்கம்னு அர்த்தம், அந்த துக்கங்கள் எல்லாம் கெடும்னு சொல்றார். மனக்கேதம் சாரா என்கிறபடியே என்ன பிள்ளலோகஞ்சியர் காட்டுகிறார். மனத்தில் இருக்கக்கூடிய துக்கம் எதுவுமே வராது, மனசுக்கு கேதம் உள்ளதெல்லாம் கெடும் கெட்டுவிடும்னு காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இது. 91வது பாசுரம். இதற்கு அடுத்தபடியாக 92வது பாசுரம். கடுமிடர் வைகுந்தத்தை கிட்டினார் போல தடமுடை அனந்தபுரம் தன்னில் படவரவில் கண்துயில்மார் காட்செய்ய காதலித்தான் மாறன் உயர் விண்தனில் உள்ளோர் வியப்பவே. அற்புதமான வார்த்தை. ஆழ்வார் மனோரதிக்கிறார், பரமதத்துக்கு போக வேண்டும் என்று மனோரதிக்கிறார். அதுதான் கீழே பார்த்தோம். இப்படியெல்லாம் போகணும், பரமதத்துக்கு போகணும், பரமபடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆழ்வார் மனோரதித்தார். தத் மனோரதானுகுணமாக உடனே ஆழ்வாருக்கு யோசனை தோன்றித்து பரமபதத்தில் எப்படி இருக்கிறானோ அது மாதிரி தானே திருவனந்தபுரமும். திருவனந்தபுரத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், பரமபதத்தைப் போலே அமைந்திருக்கிறது. அதனால ஆழ்வாருக்கு கைங்கரிய மனோரதம். ஆக பரமபதத்தில் போய் செய்யும்படியான கைங்கரியத்தை திருவனந்தபுரத்திலே செய்ய வேண்டும். திருவனந்தபுரத்திலே பத்மநாப சுவாமியாக அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே, அவன் திருவடிவாரங்களிலே கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கு. ஆழ்வார் மனோரதப்படும்படியான விஷயம் திருவனந்தபுரத்திலே திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டழுகிற பரமப்பிராபிய பூதராய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாப பெருமாள்னு காட்டுறார். அந்த பத்மநாபன், அனந்த பத்மநாபனுடைய திருவடி தாமரைகளிலே கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை கடுமிடர் வைகுந்தத்தை கிட்டினார் போல அப்படின்னு காட்டுகிறார். அப்போ பரமபதத்தில் போனா இடர் கெடும். பரமபதம் இடர் கெடுக்கிறதுனா என்ன இடர் கெடுக்கிறது? சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய என்னென்ன துக்கங்களோ அதெல்லாம் பரமபதத்தில் கிடையாது. இங்க இருக்கிற தலைவலி கால்வலி எதுவும் கிடையாது. இங்க இருக்கிற எந்த விதமான துக்கமும் அந்த இடத்துல கிடையாது. சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடியது. ஆகவே துக்க ரகிதமான வைகுண்டம். இது ரெண்டாவது அர்த்தமாக காட்டுறார். முதல் அர்த்தம் கைங்கரிய சித்தியால் வந்த நிவிருத்தமான துக்கம், நிவிருத்த துக்கம். கைங்கரிய சித்தியாலே அங்க பரமபதத்துக்கு போனா கைங்கரியம் கிடைக்கிறது, இங்க இருந்தா கைங்கரியம் கிடைக்கிறது. ஏன் இங்க இருந்தாலும் கைங்கரியம் கிடைக்கிறது? நம்ம கோயிலுக்கு போகிறது இல்லையா, கோயிலுக்கு பெருமாளுக்கு திருவாலவட்டம் பரிமாறுறது இல்லையா, புஷ்பம் சமர்ப்பிக்கிறது இல்லையா, நம்ம கிரகத்திலேயே பெருமாளுக்கு திருவாராதனை சமர்ப்பிக்கிறது இல்லையா, அப்படிப்பட்ட இது கைங்கரியம் இங்கேயும் கிடைக்கிறது. பரமத்துக்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்கிற கைங்கரியம் இந்த சரீர சம்பந்தம் காரணமாக தொடர்ந்து கிடைப்பது கிடையாது. ஆழ்வார் ஆசைப்பட்ட கைங்கரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி பிரியாது ஆட்சை. இப்படிதான் எம்பெருமானை விட்டு பிரியவே கூடாது. இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா 1/2 மணி பெருமாளுக்கு நின்றுடே விசிறி வீசுறோம், திருவாலவட்ட கைங்கரியம் பண்றோம். அடுத்தபடியாக கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உட்கார்ந்துடுறோம். 2 மணி காலம் திருவாராதனம் பண்றோம். தளிகை சமர்ப்பித்தானதும் பசி எடுக்கிறது, சாப்பிட போயிடுறோம், சாப்பிட்டா தூங்கிடுறோம். இத்தனையும் கைங்கரியத்துக்கு விச்சேதம் எத்தனை வருது? இந்த மாதிரி ஒரு களைப்பு பரமபதத்தில் உண்டா? ஒரு கைகால் வலி உண்டா? ஒரு தூக்கம் உண்டா? எதுவுமே கிடையாது. அப்பத பாப்மா விஜரஹா விமிருத்தியோ விசோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா. இந்த குணாஷ்டக ஆவிர்வாகம் ஆகுமே. அப்படி இருக்கிற போது அந்த இடத்துல பரமபதத்தில் கைங்கரியம் தொடர்ச்சியாக சித்திக்கிறது. அப்போ கைங்கரிய சித்தியினாலே நிவிருத்தமாயிருக்கக்கூடிய துக்கம் இடர், அதுதான் கடும் இடர். பரமபதத்தில் போனாதான் இடர் கடுறது அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அது கிடைத்தாற்போலே அந்த பரமபதத்தில் கைங்கரியம் கிடைத்தாற்போல இங்கேயும் கைங்கரியம் கிடைச்சிருக்கு. உடனே கேட்டா பரமபதமும் திருவனந்தபுரமும் ஒன்றுதானா? வஸ்துதா அர்ச்சாவதாரத்தை ஒசத்தினே ஆழ்வார் காட்டி கொடுத்திருக்கிறார். நீணகரமதுவே திருவாரன் விளை, திருவாரன் விளையை காட்டுகிற போது திருவாரன் விளை தான் எனக்கு பரமபதம். பரமபதத்திலிருந்து இங்கே வரும்படியான வாய்ப்பு இருக்குமே, ஆனால் திருவாரன் விளையை வந்து சேவித்து அந்த இடத்துலையே இருந்து விடுவேன், அங்கு வரும் ஒரு வாய்ப்பு இருக்குமே. ஆனால் இப்படியெல்லாம் ஆழ்வார் காட்டியிருக்கார், கீழே பார்த்துருக்கிறோம். அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையில்
இந்த அர்ச்சாவதாரத்தை காட்டுறாரான்னா இதுல ஒரு விதமான சாமியம் காட்டப்படுகிறது. பரமபதத்திலே எம்பெருமான் சேஷ பரியங்கத்திலே தான் எழுந்தருளி இருக்கிறான். இது ஸ்பஷ்டம். சேஷ பரியங்கத்தில் தான் எழுந்தருளி இருக்கிறான். சவ்யம் பாதம் பிரசாரியான்னு விலட்சணமான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதே போல திருவனந்தபுரத்திலே படவரவில் கண்துயில் மால் தடமுடை அனந்தபுரந்தன்னில் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரம்பலத்தும் தடமுடை வயல் அனந்தபுரநகர் புகுதுமின்னே. அப்ப அவன் திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தம் 2 இடத்துலையும் இருக்கும் இல்லையோ. அப்ப இந்த ஒரு ஒத்துமை காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக பரமபதத்தில் சேனாபதி ஆழ்வான் பிரியேண சேனாபதி நான்யவேதி ததாதுஜானந்தம் உதார வீக்ஷணை. சேனாபதி ஆழ்வான் அவர் சேவித்துக் கொண்டு நிற்கிறார். எல்லாரும் அதை சேவிக்கிறார்கள். அப்ப பரமபதநாதனுக்கு சேனாபதி ஆழ்வான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி திருவனந்தபுர பாசுரத்திலே தாம் காட்டி கொடுத்திருக்கிறார் ஆழ்வார். ஆச்சரியமான பாசுரம். அமரர்கோன் அர்ச்சிக்குன்னு. அமரர்கோன்னா அமரர்களுடைய கோனாக, நித்தியசூரிகளுடைய கோனாக, நித்தியசூரிகளுடைய தலைவனாக அமைந்திருக்கக்கூடிய சேனாபதி ஆழ்வான் அர்ச்சிக்கும்படியான நிலை, கைங்கரியம் பண்ணும்படியான நிலை, அதை காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அமரர்கோனும் அர்ச்சிக்குன்னு காட்டக்கூடிய விஷயம். அதற்கடுத்தபடியாக நித்தியர்களும் முக்தர்களும் பல பேர் அங்கே எம்பெருமான சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக திருவனந்தபுர பாசுரத்திலே பார்த்தோமேயானால் பூசனை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்தினார்கள் புண்ணியம் செய்தவாறு. என்ன பாக்கியம் பண்ணார் அந்த திருவனந்தபுர தெம்பெருமானுக்கு. பூசனை பண்ணுகிறார்களே, பூஜை பண்ணுகிறார்களே, திருவாராதனம் சமர்ப்பிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்கள். சாந்தோடு விளக்கம் தூபம் தாமர மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டேத்தவல்லார். அந்த எம்பெருமானுக்கு சந்தனம் விளக்கு தூபம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களே மகாத்மாக்கள். எப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அமரராய் திரிகின்றார்கள் ஆதிசேர் அனந்தபுரத்து. தேவர்கள் தேவர்கள் என்கிற பெயரோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் எல்லாம் அர்ச்சிக்கிறார்கள். அப்போ எம்பெருமான் 3 திருவாசல்களாலே தான் சாமியம் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிமணவாள பெருமாள் நாயனார். எல்லாருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய திருமேனியை. முக நாபி கமலத்தாலே பத்மத்தாலே, திருமுக மண்டலத்தாலே ஒருவருக்கு, திருநாபி கமலத்திலே ஒருத்தருக்கு, திருவடி தாமரையிலே ஒருத்தருக்கு. ஆக அடியவர்கள் நம்போல்வாருக்கெல்லாம் திருவடி தாமரைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். திருமுக மண்டலத்தை நித்தியசூரிகளாய் இருக்கக்கூடியவர்களுக்கு விஸ்வக்சேன ஆழ்வானுக்கெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். திருநாபி கமலத்தை தேவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எம்பெருமான் சாமியம் காட்டும் துவாரத்ரயத்தாலே சாமியம் காட்டும். திருவனந்தபுரத்திலே 3 துவாரங்கள், 3 வாசல் படிகள் அமைந்திருக்கின்றன. திருமுக மண்டலத்தை சேவிக்கணும்னா ஒரு வாசல், திருநாபி கமலத்தை சேவிக்கணும்னா மற்றொரு வாசல், திருவடியை சேவிக்கணும்னா மற்றொரு வாசல். இப்படி சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டார். படவரவில் கண்துயில்மார்க்கு ஆட்செய்ய காதலித்தான் மாறன். இதை பார்த்தது நித்தியசூரிகளுக்கு ஆச்சரியமா போயிடுதான். இப்படி கூட உண்டா? இருள் தருமா ஞாலத்திலே இப்படி ஆசைப்படுவாரும் உண்டா? இந்த உலகம் இருக்கிறதே இருள் தருமா ஞாலம்னு சொல்லப்படுகிறது. அஞ்ஞானத்தையே கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பகவத் கைங்கரிய ருச்சி வருது கட்டம். இந்த இடத்துல இருந்து கொண்டு பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இவரும் ஒருவரே இப்படிப்பட்டவர் கூட இருக்கிறாரா என்ன? அந்த இருள் தருமா ஞாலத்திலேயும் கூட இப்படி இருக்கிறாரா என்ன? உயர் விண்தனில் உள்ளோர் வியப்பவே. பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. உயர் விண்தனில் உள்ளோர் வியப்பவேன்னு காட்டியிருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம். பிளலோகஞ்சியர் இவரும் ஒருவரே. அங்க இருக்கக்கூடியவர்கள் இருள் தருமா ஞாலத்திலே இருந்து பாரிப்பதே. இந்த உலகத்தில் இருள் தருமா ஞாலத்தில் இருந்து திருவனந்தபுரத்தெம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆசைப்படுறாரு. ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார்
திருவனந்தபுரத்துக்கு சென்று அங்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆசைப்பட்டார். பரமபதத்து கைங்கரியத்தை போல இங்க கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிலை. ஆகவே பாரிப்பதே என்று விஸ்மயப்படும்படியாய் அவர்கள்லாம் விஸ்மயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி உண்டா, இப்படி உண்டா, இவரும் ஒருவரே அப்படின்னு விஸ்மயப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் இருள் தருமா ஞாலத்திலே இருந்து பாரிப்பதே என்று விஸ்மயப்படும்படி சேஷசாயியாய் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு சர்வவித கைங்கரியங்களையும் செய்ய ஆதரித்தார் ஆழ்வார். அதுதான் காட்டுறார். கண்துயில்மார் காட்செய்ய காதலித்தான் மாறன் உயர் விண்தனில் உள்ளோர் வியப்பவே அப்படின்னு தெரிவிக்கிற வார்த்தை. இதற்கு அடுத்த பதிகம் அமைந்திருக்கிறது வேய்மருதோளினை என்கிற பதிகம். அதனுடைய சங்கிரகம் பாசுரமாக அமைந்திருக்கிறது. வேய்மருதோள் இந்திரகோன் மேவுகின்ற தேசத்தை தான் வருவா தன்மையினால் தன்னை இன்னும் பூமியிலே வைக்குமென சங்கித்து மால் தெளிவிக்க தெளிந்த தக்க புகழ் மாறனங்கள் சார்பு. ஆழ்வாரங்களுக்கு சார்புன்னு காட்டுற. இது ஆழ்வாருக்கு என்ன ஆயிற்று தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆசைப்பட்டபடியே திருவனந்தபுரத்துக்கு சென்று கைங்கரிய பிராப்தி இல்லை ஆழ்வாருக்கு. ஆழ்வார் திருநகரிலேயே எழுந்தருள் இருக்கிறார். சுத்தமுத்தம் பார்க்கிறார். திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே எழுந்தருள் இருக்கிறார். ஆழ்வாருக்கு திருவனந்தபுரத்தம்பெருமானிலே இடத்திலே படவரவில் கண்துயில்மார் காட்செய்ய காதலித்தோமே, அது நமக்கு இன்னமும் கிடைக்கவில்லையே என்ன அபாரமான வருத்தம், துக்கம். உடனே ஆழ்வாருக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது, இப்படி ஒரு சந்தேகம் தோன்றிவிட்டது. என்ன சந்தேகம்னா, ஆசைப்பட்டபடி பரமபலம் கிடைக்கல, பெருமாள் நம்மை இங்கேயே வச்சிருக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டார் போல இருக்கு. பெருமாள் நம்மை இங்கேயே வைத்திருக்க தாம் திருவுள்ளம் பட்டிவிட்டார் போல் இருக்கிறது என்று தான் சங்க கொண்டார், சங்கை சங்கித்தார். அதுதான் காட்டுறார். வேய்மருதோள் இந்திரைகோன் மேவுகின்ற தேசத்தை. வேய்மருதோள் இந்திரை பெரிய பிராட்டியார் அவளுடைய கோனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருவனந்தபுரத்தை, அந்த திவ்ய கேத்திரத்தை, மேவுகின்ற தேசத்தை தான் மறுவாத்தன்மையினால் தான் போய் அடையாதிருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் என்ன பண்ணினார் என்னால் தன்னை இன்னும் பூமியிலே வைக்கும் என சங்கித்து, அப்போ என்ன பண்ணினார் என்னால் எம்பெருமான் நம்மை இந்த இடத்திலேயே வைத்துவிட்டிருக்கிறானே என்று தான் துக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. வேய்மரு தோழினையில அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியலையே. ஆழ்வார் சங்கித்தார்னு சொல்லப்படுகிறது. பெருமாள் பரமபதம் கொடுக்க மாட்டாரோ அல்லது தன் அனுபவத்தை கொடுக்க மாட்டாரோ, கைங்கரியத்தை கொடுக்க மாட்டாரோ, திருவனந்தபுரத்தில் கைங்கரியத்தை கொடுக்க மாட்டாரோ என்னும்படியான ஒரு சங்கை ஆழ்வாருக்கு வந்ததுன்னு வேய்மரு தோழின பாசுரத்திலே இல்லையே. வேய்மரு தோழினுடைய பாசுரத்தினுடைய போக்கே தனிப்பட்டதாக அமைந்திருக்கிறது. இது காலைப்பூசல், காலைப்பூசல்னு சொல்லப்படுறது. ஆழ்வார் 9ஆம் பத்திலே அணியிழை ஆய்ச்சியர் மாலைப்பூசல்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி இது காலைப்பூசல். கண்ணனம் பெருமானோடு ஒரு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகையினுடைய பாவம் ஆழ்வாருக்கு. அதே பாவனையிலே ஆழ்வார் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது போது விடிந்ததற்குண்டானதான அடையாளங்கள் வருகின்றன. அந்த போது விடிந்ததற்கான அடையாளங்கள் வந்த உடனேயே ஆழ்வாருக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்து விட்டது. ஐயோ, போது விடிந்து விட்டதே, இந்த கண்ணனம் பெருமான் நம்ம விட்டு பிரிந்து போய்விடப் போகிறானோ, பிரிந்து போய்விடப் போகிறானோ என்ன தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. காமரு குயில்களும் பூமாலோ கணமையில் அவை கலந்தாலுமாலோ ஆமருவின நிறமேய்க்க நீ போக்கு ஒரு பகல் 1000 ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோ தகவிலையே நீ கண்ணா. கண்ணா என்னை விட்டுட்டு போறையே, நீ போகாத. ஏன்னா கண்ணன் புறப்பட்டு சென்று விடுவானோ, தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்று ஆழ்வார் சந்தேகிக்கிறார். இதே சந்தேகம்தான் கைங்கரியம் கிடைக்கலையே, பெருமாள் இங்கேயே விட்டு வச்சுடுவானோ, அப்ப பெருமாள் இங்கேயே விட்டு வைத்து விடுவானோ என்கிற சங்கையானது ஆழ்வாருக்கு எப்படி வெளிப்படுறதுன்னா, ஆழ்வாருக்கு ஒரு நாயகனுடைய சமாதியை ஆழ்வார் எய்தி தது அனுகுணமாக ஆழ்வார் அந்த நாயகன் பிரிந்து விடுகிறானோ என்று சேர்த்தியிலேயே துக்கப்படும்படியான விஷயம். சேர்த்தியிலே எப்பவும் ஆனந்தம், பிரிவில் துக்கம், சம்ஸ்லேஷத்தில் சந்தோஷம், விஸ்லேஷத்தில் துக்கம், இப்படிதான் கிரமமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆனால் சம்ஸ்லேஷ தசையிலேயே விஸ்லேஷ பீதி வந்து
அதனாலே ஆழ்வார் தான் சங்கித்து சொல்லும்படியான பாசுரம்னா அது வேய்மருதோழனை பாசுரம் தான் காட்டப்படுகிறது. ஆகவே எம்பெருமானே நீ பசுமைக்க போகே, அப்போ பசுமைக்க போகாதே அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார் சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்? இங்கேயே பெருமாள் வச்சுடுவாரோ அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்? நாம் போகணும்னு ஆசைப்படுறோம், போகவே இல்லையே, ஒருவேளை இங்கேயே விட்டுருவாரோ, இங்கேயே வச்சிருப்பாரோ அப்படின்னு ஆழ்வாருக்கு முதல் சந்தேகம். ரெண்டாவதாக நாம் ஆசைப்பட்டபடி அடிமை செய்யலையே, நாம் எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணலையே, அதனால் இங்கேயே வைத்துவிட திருவுள்ளம் பற்றி விட்டானோ. எவ்வளவு நாளாச்சு இன்னும் வரலையே, எவ்வளவு நாளாச்சு இன்னும் அங்கே போக முடியலையே, அப்போ இங்கேயே இருந்து விடுவோமோ, இங்கேயே வைத்து விடுவானோ அப்படின்னு சொல்லும்படியான வழி. அதுக்கு மேலே ஐயோ இந்த சரீரத்தோட இன்னைக்கு நேரத்தில் அனாதி காலமாக இருக்கும், இந்த அச்சித் சம்பந்தத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம், இந்த சம்பந்தம் இப்படியே நிலைத்து விடுமோ. இதுக்கு மேலே முடிவாக என்னதான் நாம பாரித்தாலும், என்னதான் நாம ஆசைப்பட்டாலும், என்னதான் அவன் திருவடிகளை நாம பிடித்து கொண்டாலும் கூட அவன் ஸ்வதந்திரன், ஈஸ்வரன் ஸ்வதந்திரன், சுவாதந்திரியம் மிக்கவனாய் இருக்கக்கூடியவன். நம்ம இங்கேயே வைக்க திருவுள்ளம் பற்றி விட்டானே, ஆனால் யாரால் அதை மாற்ற முடியும்? அவனுடைய சுவாதந்திரியத்தை தள்ளுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லையே. அப்படி இருக்கிற போது இங்கேயே தங்கிவிடுவோமோ என்கிற அந்த பயம், அச்சம், அதனால் ஆழ்வாருக்கு இந்த சந்தேகம் வந்தது தான் மறுவாத்தன்மையினால். ஆழ்வார் அங்க போய் நாமும் போய் நணுக வேண்டும் ஆசைப்பட்டார். நமர்களோ சொல்ல கேள்மின் நாமும் போய் நணுக வேண்டும், குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. அப்படி கிடைக்கலையே அவருக்கு. அதனால தான் மறுவாத்தன்மனாய் நமர்களோ சொல்ல கேள்மின்னு எல்லாரையும் சொல்லினா பிரார்த்திச்சிருக்கார். இத்தனை பிரார்த்தனைக்கு எம்பெருமான் செவிசாய்க்கல்லையே, துக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால அவருக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதனால பெருமாளிடத்துல அந்த சந்தேகத்துக்கு அனுகுணமான வார்த்தையை சொல்றார். ஆமருவின நிறைமேய்க்க நீ போக்கு. ஐயோ பசுமைக்கிறதுக்கு நீ போகாத கண்ணா. கண்ணனும் பெருமான்னு சொன்னான்னா, நான் இடைக்குலத்திலே பிறந்தவன், ஆயர் குலத்திலே பிறந்தவன். பசுமேய்த்தல் என்பது என்னுடைய தொழிலாக அமைந்திருக்கிறது. அதை நான் போய் மேய்க்க வேண்டும். எங்கள் தாயார் இருக்கிறாளே, அவள் கம்பளியை வச்சுட்டு தடியை வச்சுட்டு காத்துட்டு இருப்பா. என் கையில் கொடுத்து போய் கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வா, பசு மேய்ச்சிட்டு வான்னு சொல்லுவள். இப்படியெல்லாம் எம்பெருமான் போறேன் போறேன் என்று ஒருபட ததனுமாக பசுமைக்கப் போகேல் வீவனின் பசுநிறை மேய்க்கப் போக்கு பசுநிறை மேய்ப்பொழிப்பான் ஒழித்தனா. பசுநிறை மேய்க்கிறத ஆழ்வார் தடுத்து நிறுத்தணும்னு பார்க்கிறார். நின் தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்தெம்மை. ஐயோ அங்க இருக்கிற பசு ஆசைப்பட்டுட்டு எங்களை விட்டுட்டு போறேன்றிய கண்ணா, என்னை விட்டுட்டு போறேன்றிய கண்ணா அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இப்படியெல்லாம் விட்டுட்டு போகாதே என்ன மால் தெளிவிக்க தெளிந்தான். எம்பெருமான் தான் தெளிவித்தான். எப்படி தெளிவித்தான்னா, செங்கனிவாயங்களாய் அறுத்தேவு. கடைசி பாசம், செங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவு. ஆழ்வாருக்கு ஸ்மிதம் பண்ணினான். என்னன்னா, ஆழ்வார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு பசுமைக்கு போகல. ஆழ்வீர் உம்மோடு இருக்கிறேன், பெண்ணே உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்ன மால் தெளிவிக்க தெளிந்த தக்க புகழ் மாறன் எங்கள் சார்பு. அப்படி புகழ் படைத்தவராய் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார் எங்களுக்கு சார்பாக தாம் அமைந்திருக்கிறார் என்று காட்டக்கூடிய வார்த்தை தான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக 94வது பாசுரம் சார்வே தவநெறிக்கு என்னும்படியான திருவாய்மொழியினுடைய சங்கிரக பாசுரமாக அமைந்திருக்கிறது. சார்வாகவே அடியில் தான் உரைத்த பத்திதான் சீரார் பலத்துடனே சேர்ந்ததனை சோராமல் கண்டுகந்த மாறன் கள்ளனையே நாடோறும் கண்டுகக்கும் என்னுடைய கண். ஆச்சரியமான விஷயம். முதல்ல ஆரம்பத்தில் ஆழ்வார் பக்தியை உபதேசம் பண்ணினார். அங்க பெரிய விசாரம் பண்றார். ஆழ்வார் பக்தரா பிரபன்னரா? பக்தர்னா பக்தியோக நிஷ்டரா அல்லது சரணாகதி நிஷ்டரா அப்படின்னு கேட்டார்கள்.
ஆழ்வார பக்தி யோக நிஷ்டர்னு சொன்னால் உபாயாந்தர நிஷ்டர்னு ஆயிடும். ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் எம்பெருமான் தான் உபாயம், ஆரம்பமே அருளினான்னு சொல்றது. மயர்வர மதிநலம் அருளினான். அப்போ ஆழ்வார் அமைந்திருக்கிறாரே, அவர் அவனுடைய அருளை பார்த்தவர். அருளினன் வீடு பெற்றார். அதனால அருளினன் என்பதாலே உபாயம், வீடு பெற்றா என்பதாலே உபேயம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அர்த்தம் காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆக உபாயோபேயங்கள் திருவாய்மொழிக்கு பிரமேயம். அதுக்கு மேல தொழுதெழுன்னு ஆரம்பிக்கிறார், வீடு பெத்தான் ஆறுது. ஆகவே உபேயமான பிராபியமான பலன் பிரமேயம். இதற்கு பல அர்த்தங்களை காட்டியிருக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகியமனவாள பெருமாள் நாயனார். அதுல முதல்ல ஆழ்வார் எல்லாருக்கும் எதை உபதேசம் பண்றார்னா பக்தியை உபதேசம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் பக்தியை உபதேசம் பண்ணுகிறாரே, ஆழ்வார் பக்தி உபதேசம் பண்ணுகிறபடியாலே ஆழ்வார பக்தர்னு சொல்லிடணும், பக்தி யோக நிஷ்டர்னு சொல்லணும், பக்தியை உபாயமாக கொண்டவர்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது. ஆழ்வார் பிரபன்னர். அப்ப இவருக்கு பக்தி இருக்கே, அந்த பக்தி ஆழ்வாருக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அந்த பக்தியானது ஆழ்வாருக்கு கிடைத்தது எப்படி என்னால் கர்மஜான அனுகிரகீதையான பக்தி அல்ல. கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அதனாலே கிடைக்க பெற்றதாயிருக்கக்கூடிய பக்தி ஆழ்வாரது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா வேதாந்த வீதமாய் அமைந்திருக்கக்கூடிய, வேதாந்தம் நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்லியதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பக்தி ஆழ்வாருடைய பக்தி இல்லை. ஆழ்வாருடைய பக்தி பல பக்தியாக அமைந்திருக்கிறது, எம்பெருமானாலே பிரசாதிக்கப்பட்ட பக்தியாய் அமைந்திருக்கிறது. அப்ப எம்பெருமான் பலத்தை கொடுக்கிறவன்னா ஆழ்வாருக்கு உபாயம் அவர் பண்ணும் பக்தி அல்ல, ஆழ்வாருக்கு உபாயம் பகவானே. அப்ப ஆழ்வார் பக்தி பண்ணுன்னு எல்லாருக்கும் உபதேசித்தாரே, அந்த பக்திக்கு என்ன பலன்? ஆழ்வார் கருதின பலன் என்ன? இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அடியில் தான் உரைத்த பக்தி தான் வீடுமின் முத்தவம்ல தான் பக்தியை உரைத்திருக்கக்கூடிய விஷயம். அந்த பக்தி அமைந்திருக்கிறதே சார்வாகவே அடியில் தான் உரைத்த பக்தி தான் சீரார் பலத்துடனே சேர்ந்ததனை. ஆழ்வார் ஆசைப்படும்படியான ஆழ்வார் தன்னுடைய சொப்பிராப்தியம் எது, ஸ்வசாத்தியம் எது, தனக்கு பலனாக எதை திருவுள்ளம் பத்துகிறாரோ அதோடு சேர்ந்து இருக்கிறது. சோராமல் கண்டு, ஆக அதை உள்ளபடியே கண்டிருக்கக்கூடிய நிலை. சோராமல் தான் கண்டிருக்கக்கூடிய, ஒன்றும் குறையாமல் தான் கண்டு அருளி செய்திருக்கக்கூடிய விஷயம். அதனை கண்டு ஒன்றும் குறையாமல் உரைத்தவராக ஆழ்வார் இருக்கிறார். அப்போ அந்த பலன் தான் கருதின பலன்னா என்ன அர்த்தம் ஆறுதுன்னா சேர்ந்திருக்கு. பக்திக்கு என்ன பலனோ அதே பலன்தான் சரணாகதிக்கும் இருக்கக்கூடிய பலனாக அமைந்திருக்கிறது என்று சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அந்த எம்பெருமான் கண்டு தான் உரைத்திருக்கிற ஆழ்வார் அப்படிப்பட்ட அவருடைய கழலினையை ஆழ்வார் ஆசைப்பட்டது தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளைக் கண்டு என் தலையிலே புனைந்து கொண்டேன். இது ஆழ்வார் காட்டக்கூடிய விஷயம். ஆழ்வாருடைய பிராப்தியம்ன்றது பகவத் சரணாரவிந்தங்கள், எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள் இருக்கின்றனவே அதுதான் காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. அது என் தலைமையில் புனைந்தேனே. இங்க மாமுனிகள் காட்டுகிறார், எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை தலையிலே புனைந்தேன் என்று ஆழ்வார் காட்டுகிறார். அந்த ஆழ்வாருடைய கழலினையே நாடோறும் கண்டு கக்கும் என்னுடைய கண். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவடித்தாமரைகளைத்தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணானது சேவித்து சேவித்து ஆனந்திக்கும் என்று காட்டக்கூடிய பாசுரம்தான் சார்வாகவே அடியில் தான் உரைத்த பத்தி தான் சீரார் பலத்துடனே சேர்ந்ததனை சோராமல் கண்டுரைத்த மாறன் கழலனையே நாடோறும் கண்டுகக்கும் என்னுடைய கண் என்னும்படியான அற்புத பாசுரம் காட்டுகிறார். இதற்கு அடுத்த பாசுரம் உபதேசத்தை பூர்த்தி பண்ணுகிறார் ஆழ்வார். ஆழ்வார் பரோபதேசம் முதலிருந்தே ஆரம்பிக்கிறார். முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம். அந்த உயர்வர உயர்நலத்தில் ஆழ்வார் தான் நேரே எம்பெருமானை அனுபவித்தார். அந்த எம்பெருமானை தான் அனுபவித்த போது
தன்னோடு கூட உசாத்துணையாக இருந்த இந்த அனுபவத்தை தாங்கள் தங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஆறு இருக்கிறார்கள் என்று சம்சார மண்டலத்தை சுத்தமுத்தம் பார்க்கிறார். அத்தனை பேரும் சாம்சாரிக விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள். அப்ப அவருக்கு தோத்தித்து இவர்கள் சேத்தனராயிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஞானம்னு ஒன்று இருக்கொல்லையோ, இவர்களுக்கெல்லாம் இந்த அடிப்படையான அறிவு ஒன்று இருக்கொல்லையோ, நல்லதை கை கொள்ள வேண்டும் தீயதை கைப்பிவிட வேண்டும் என்கிற அறிவு இருக்கொல்லையோ, அப்படிப்பட்ட நிலையிலே இப்படிப்பட்டவர்களுக்கு நல்லது எது தீயது எதுன்னு விவேகிக்கத்தான் தெரியவில்லை. ஆகவே இவர்களுக்கு நன்மை என்பது எது தீமை என்பது எது என்று இவற்றை உபதேசித்து விட்டால் இவர்கள் திருந்து விடுவார்கள். ஆகவே இவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ளலாம், இவர்களோடு சேர்ந்து பகவத் அனுபவம் பண்ணலாம். ஆழ்வாருக்கு ஆசை. அந்த ஆசைக்கு அனுகுணமாக என்ன பண்ணினார்னால் எல்லாருக்கும் உபதேசிக்க ஆரம்பித்தார். வீடுமின் முத்தவும் ஒரு பத்திலும் ஒரு 100 பாட்டுக்கும் ஒரு 10 பாட்டு பிரதானமாக அமைந்திருக்கிறது. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார். பாட்டுக்கு கிரியையும் 10க்கு கருத்தும் போலே 100க்கு உபதேச 10. ஒரு பாசுரத்திலேயும் கிரியாபதம் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. ஒரு 10 பாசுரத்திலேயும் கருத்து பாட்டு முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு 100 பாட்டுக்கு 10 பாசுரங்கள் உபதேச பாசுரங்கள் முக்கியம். அப்படி பார்க்கிற போது 10ஆம் பத்திலே முக்கிய உபதேச பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது கண்ணன் கடலினை என்னும்படியான அற்புதமான பதிகம். சிறு பாசுரங்கள். ஆழ்வார் தாம் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிலை, அந்த ஆசைக்கனுகுணமாக தன்னுடைய பலன் இன்னது என்பதை ஆழ்வார் தலைமையில் புனைந்தேன் சரணங்கள் என்னெல்லாம் காட்டிவிட்டிருக்கிறார். அதற்கனுகுணமாக பார்க்கிற போது எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து ஆழ்வீர் பரமபதம் வாரும் பரமபதம் வாரும் என்று அழைக்கத் தொடங்கிவிட்டார். அப்படி பரமபதம் வாரும் என்று அழைக்கத் தொடங்கி விட்டிருக்கிற காலத்தில் பெருமான் ஆழ்வார் அழைக்கிறதோடு நிற்கல, சீக்கிரம் வாரும் சீக்கிரம் வாரும்னா ஒல்லை நீ போதாயின்னு சொன்னாள் ஒல்லியோ, வந்தொல்லை கூடுமினோன்னு சொல்றார் ஒல்லிய பெரிய ஆழ்வார். அது மாதிரி ஆழ்வார் சீக்கிரம் வாரும் ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் விரைகின்றான் சொல்லும்படியான வார்த்தை மேல பதிகத்தில் வருது. ஆனால் ஆழ்வாருக்கு சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய சம்சாரிகளாக இருக்கக்கூடிய சாம்சாரிக விஷயங்களிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பார்க்கிறார் ஆழ்வார். இவாள்லாம் நம்முடைய குழந்தைகள் போல இருக்காளே, இவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாமோ, இவர்கள் இன்னும் இந்த சம்சார மண்டலத்தே இருக்காளே, இவாளுக்கு உபதேசம் பண்ண வேண்டுமேனு பார்க்கிறார். ஒரு பக்கம் நம்ம பார்த்து ஆழ்வாருடைய கால் தயங்கிறது, வரத்துக்கு திருவடி தயங்கிறது. எம்பெருமான் அழைக்கிறான், சீக்கிரம் போகணும்னு தோத்துறது. நம்மையும் விட முடியல, எம்பெருமானுக்கு ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு உபதேசத்தை சுருக்கமாக பண்ணுகிறார். சின்ன பாசுரங்கள் பாருங்க. கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நமக்கு உபதேசத்தை பண்ணும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக எண்பெருக்கில் எண்ணும் திருநாமத்தை சப்தார்த்தங்களை சுருக்கி எண்பெருக்கில் எண்பெருக்கன் நல தொன்பொருள் ஈரிலா வன்புகழ் நாரணன் திண்புகழல் சேரே அந்த திருநாமம். கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். இதனை சுருக்கி இதனுடைய அர்த்தங்கள் எவ்வளவு அர்த்தம், நாராயண சப்தார்த்தம் எவ்வளவு இருக்கு, அத்தனை அர்த்தத்தையும் கண்ணன் கழனை 10 பாசுரத்தில் சின்ன பாசுரங்களாக சுருக்கி காட்டி கொடுத்திருக்கிறார் ஆழ்வார். அப்படி சுருக்கி காட்டி கொடுத்ததோடன்றிலே மாதவன் துவயமாக்கி அதனை துவயமந்திரமாகவும் ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு அழகான உபதேசம், திருமந்திர துவயோபதேசமாகவே அமைந்திருக்கிறதே இது. மாதவன் என்ன துவயமாக்கி மாதவன் என்னென்னு ஓதவல்லீரேல் தீதொன்னுமடையா ஏதம் சாராவே நீங்கள் மாதவன் என்று சொல்லுங்கள் மாதவன் என்று சொல்லுங்கள்ன்றார். மாதவன்னா பிராட்டிக்கு நாதன் அர்த்தம். மாதவன் என்று ஓதவல்லீரே ஒரு தரம் சொன்னா போறாதா? அதை விட்டுட்டு மாதவன் என்னென்னு ஓதவல்லீரேல், மாதவன் என்றென்று ஓதுவீர்களே ஆனால் காட்டுறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னால் மாதவன் என்றென்று 2 தரம் சொன்னதுக்கு அர்த்தம் பூர்வ கண்டத்துக்கு அனுகுணமாக ஒரு தரம், உத்தர கண்டத்துக்கு அனுகுணமாக ஒரு தரம் மாதவன் என்று துவயமாக்கி.
அப்படின்னு சொல்லி அதை காட்டக்கூடிய விஷயம். ஆக வீடுமின் முத்தவும் என்ன உபதேசத்தை ஆரம்பித்த ஆழ்வார் இங்க கண்ணன் கழனில தான் முடிக்கும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது கண்ணன் அடியணையில் காதலுருவார் செயலை. கண்ணனும் பெருமான் திருவடித்தாமர்களிலே ஆசைப்படக்கூடியவர்களான மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, பக்தியுடையவர்களுடைய கிருத்தியம் செயல், அதனை திருடமாக அதில் அவர்கள் ஊன்ற வேண்டும். யார் யார் கண்ணனிடத்தில் ஆசைப்படணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசையில அந்த பக்தியில திருடமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவதற்காக ஆழ்வார் ஆனபுகழ் சேர் தன்னருள் சிறந்த கீர்த்தியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய கிருபையாலே ஆழ்வார் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். திண்ணமுறவே சுருங்கச் செப்பியே மன்னவர்க்குத்தான் உபதேசிக்கை தலை கட்டினார். இத்தோட உபதேசம் முடிஞ்சு போயிடுது. பல இடங்களில் உபதேசம் பண்ணியிருக்கிறார். சில உபதேசங்களை உபதேச பதிகங்களாகவே அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட உபதேச பதிகத்தில் கடைசி உபதேச பதிகமாக இது அமைந்திருக்கிறது. உபதேசிக்கை தலை கட்டினான் மாறன் ஆனபுகழ் சேர் தன்னருள். இதுக்கு அடுத்தது அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு 96வது பாசுரமாக அமைந்திருக்கு. இந்த 96வது பாசுரத்தில் ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டப்படுறது. அருளால் அடியலெடுத்த மாலன்பால் இருளார்ந்த தம்முடம்பை இச்சித்து இருவிசும்பில் இத்துடன் கொண்டேகை சிவபார்த்தே இருந்த சுத்தி சொல்லும் மாறன் செஞ்சொல். எம்பெருமானுடைய சுத்தியோகத்தை சொல்லுகிறது. எம்பெருமானுக்கு என்ன விதமான சுத்தியோகம் அப்படின்னால், அருளால் அடியில் எடுத்த மாறன்பால், அருளால் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே ஒரு காரணமும் பற்றி வராததான கருணையினாலே அடியில் எடுத்த மாலன்பால் அஜ்ஞான நிவர்த்தகமான சம்சாரத்தை, அஜ்ஞான வர்த்தகமாய் இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து அடியிலே எடுத்தருளின. ஆழ்வார் அஜ்ஞானத்தை போக்கி மயர்வர மதுநலம் அருளின. அந்த எம்பெருமானுடைய விசேஷமான அனுக்கிரகத்தை பெற்றவர் ஆழ்வார். அந்த எம்பெருமான் அவனுடைய அன்பால், அவனுடைய பரம பிரீத்தியாலே இருளார்ந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் பேரில் பிரீத்தி. இங்க விசேஷமான அம்சம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் காட்டுகிறார். ஒரு உத்தம ஞானி இருக்கிறான். அந்த உத்தம ஞானியின் இடத்துல பெருமானுக்கு எவ்வளவு ஈடுபாடு. ஒரு உயர்ந்த ஞானி எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று இருக்கக்கூடிய மகாத்மாவாய் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியின் இடத்துல ஆசை வைக்கிறான்னா எதில் ஆசை வைக்கிறான்? அந்த அதிகாரியினுடைய சரீரம் இருக்க, திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆன திருமேனி. அதனால பிராகிருதமான சரீரமாக அது அமைந்திருக்கிறது. ஆனால் எம்பெருமான் அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான்? இந்த ஞானி இருந்த திருமேனி இது, இந்த ஞானியினுடைய சரீரம், இதில் இருந்து கொண்டுதான் இவன் ஞானம் சம்பாதனம் பண்ணி இருக்கிறான். இதில் இருந்துதான் இவன் விசேஷமான உபாயானுஷ்டானங்கள் பண்ணினான். அதாவது பகவதேக உபாயத்துவத்துக்கு அனுகுணமாக விட்டு சித்தர் கேட்டு இருப்பர் என்கிற கிரமத்திலே இருந்திருக்கிறார். ஆகவே இவனை கொடுத்ததான சரீரம் இது இல்லையா? இந்த சரீரத்தை நாம் எவ்வளவு போற்றி பாதுகாக்க வேண்டும். ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். அதனால மகாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சரீரத்தை கூட பகவான் ஆசைப்படுகிறான். அதுதான் ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டுறார். வேர் சூடுவார் மண் பற்று போலே. நல்ல வேர் இருக்கிறது, வெட்டி வேர், குறு வேர் இத்தியாதியான வாசனை மிக்கிருக்கக்கூடிய வேர்கள், அதையெல்லாம் தலையிலே சூடிக்கொள்ளுகிறார்கள். போகப்பிரதானர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை தலையிலே சூடிக்கொள்ளும் போது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அதனுடைய மண் ஒட்டின்னு இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மண்ணை உதிர்த்து விட்டு தலையில் வச்சுக்கணும்னு வச்சுக்கிறாளா? இல்லை. அதை மண்பற்றை கழற்றாமலேயே தங்கள் தலையிலே தாங்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். வேர் சூடுவார் மண்பற்று கழற்றாதார் போலே ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும். ஞானியை விக்கிரகத்தோட அந்த திருமேனியோடையே ஆதரிக்கும். ஏனென்றால் எப்படி அந்த வேரினுடைய பரிமளம் மண்ணிலே இருக்குமோ அதே மாதிரி இந்த ஞான பரிமளம் இந்த ஞானியினுடைய திருமேனியிலேயும் அமைந்திருக்கும். ஆகவே ஞானியினுடைய திருமேனி அது இலக்கணமான திருமேனி. அந்த திருமேனியிலே எம்பெருமான் ஆசை வைக்கிறான். அதனால ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர் வாரும் பரமபதத்துக்கு போகலாம், பரமபதத்துக்கு போகலாம், பரமபதத்துக்கு போகலாம்.
அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய நிலை. அருளால் அடியில் எடுத்த மாலன்பால் இருளார்ந்த தம்முடம்பை எச்சித்து, பிராகிருதமாக இருக்கிற உடம்பு, பாஞ்ச பௌத்திகமான சரீரம், இந்த சரீரத்தை இச்சித்து ஆசைப்பட்டு, எவ்வளவு ஆசை இந்த சரீரத்தில். இந்த திருமேனியில் இது சரம திருமேனி, அந்த திருமேனியில் அவ்வளவு ஆசை. அதனால என்ன பண்ணினான், இச்சித்து இருவிசிம்பில் இத்துடன் கொண்டேக இசைவு பார்த்தே இருந்தான். கொண்டேக இசைவு, இவர் இசைவு, ஆழ்வாருடைய இசைவு. ஆழ்வீர் இதோடைய போலாமா, இதோடைய போலாமா, இதோடைய போலாமா, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே, விதிவகையே நடத்தும் அவன் அன்றோ. உபதேச சத்பாத்திரம்னு காட்டுறார். ஆழ்வார் எப்படியெல்லாம் சொல்லுகிறாரோ அப்படி ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன். எப்படி இருக்கக்கூடிய பிரணத பாரதம் தெரியும் பாருங்க. தன்னை விசேஷமாக வணங்கினவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார், எம்பெருமானை விசேஷமாக வணங்கி இருக்கக்கூடியவரான சரணாகதி நிட்டராய் இருக்கக்கூடிய ஆழ்வார், அவருக்கு பரதந்திரப்பட்டு என்ன சொல்றான்னா, அது நமது விதிவகையே, விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே. நான் எப்படி நியமிக்கிறனோ அந்த பிரகாரம். ஆழ்வேர் நீர் சொல்லும், இந்த உடம்போட ஆயிடுச்சுன்னு போட்டுமா, இந்த உடம்போடையே வாருமே, இத்தோடையே ஆயிடுச்சுன்னு போடுறேன் பரமபதத்துக்கு என்ன தான் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அருளால் அடியில் எடுத்த மாலன்பால் இருளார்ந்த தம்முடம்பை இச்சித்து இருவிசிம்பில் இத்துடன் கொண்டேகை சிவபார்த்தே இருந்த சுத்தி சொல்லும் மாறன் செஞ்சொல். ஆக அந்த சுத்தியை ஆழ்வாருடைய செஞ்சொல் சொல்லுகிறது. ஆக எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே எப்படியெல்லாம் ஈடுபட்டிருந்தான் என்பதை காட்டக்கூடியது இந்த திருவாய்மொழியினுடைய அவதாரிக்கையில் அழகான ஸ்ரீசூக்தி நம்பிள்ளை அனுகிரகித்தருளி இருக்கிறார். இவ்வளவும் வர இந்த திருவாய்மொழிக்கு முன் திருவாய்மொழி வரைக்கும், கண்ணன் கழலனை வரைக்கும் என்ன நடந்திருந்தது தெரியுமா? ஆழ்வார் பெருமாளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். ஆழ்வார் எம்பெருமான் பின்னால போயிட்டு இருந்தார். பெருமாளே 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 அப்படின்னு போயிட்டு இருந்தார். இந்த பதிகம் தொடங்கி அருள் பெருவாரடியார் திருவாட்டாறுன்னு அற்புதமான திவிதேசம், அந்த திருவாட்டாற்று திவிதேசம் அமைந்திருக்கிறதே, அந்த திவிதேசத்துக்குண்டானதான பதிகம் அருள் பெறுவார் அடியார் என்கிற பதிகம். இந்த பதிகத்திலே இந்த திருவாய்மொழியிலிருந்து என்ன ஆகிறதுனா, ஆழ்வார் முன்னால் எழுந்தொழுகிறார், ஆழ்வாருக்கு பின்னால பெருமாள் கை கட்டிட்டு ஆழ்வாரே ஆழ்வாரே ஆழ்வாரேன்னு சொல்லிட்டு வரான். ஆழ்வாரை எம்பெருமான் பின்தொடர்கிறபடி சொல்லுகிறது என்று நம்பிள்ளை ஈட்டிலே காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான திருவாய்மொழிதான் அருள் பெறுவார் அடியார் என்னும்படியான ஆச்சரியமான திருவாய்மொழி. ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே, இருள் தருமான் ஞாலத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன், மருளொழினி மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே. ஆழ்வாருடைய நெஞ்சு சொல்லித்தான், வாட்டாற்றான் அடிவணங்கே. வாட்டாற்றான் அடிவணங்கேன்னா திருவாட்டாத்து எம்பெருமான் என்ன சொல்றாரோ அதுபடி கேளு, பரமபதத்துக்கு ஆயிடுச்சுன்னு போறேன்னு சொல்றாரோ போ. ஏன்னா ஆழ்வாருடைய நெஞ்சுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சின்ன விவாதம். ஆழ்வீர் நேற்று ஒரு பேச்சு பேசுறீர், இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீர். திருவாரன் விளையில என்ன சொன்னீர்? நீணகரம் அதுவே திருவாரன் விளை. எனக்கு திருவாரன் விளைதான் நீணகரம், திருவாரன் விளைதான் எனக்கு பரமபதம் அப்படின்னு தானே சொன்னீர். அப்போ தெளிவுசும் பேரலுற்றால் பரமபதம் கிடைச்சாலும் கூட எங்கேயாவது பொத்துண்டு வரத்துக்கு வழி இருந்தால் பொத்துண்டு கீழே வந்துடுவேன் திருவாரன் விளைக்கு. அந்த திருவாரன் விளை எம்பெருமானை கைதொழக்கூடுங்கொல் இப்படி தானே சொல்லிட்டு இருந்தீர். நானும் அதுதான் நம்பிட்டு, ஆழ்வாருடைய நெஞ்சு திருவுள்ளம் சொல்றது, நானும் அதுதான் நம்பிட்டு இருந்தேன். நானும் திருவாரன் விளையில அப்படி இருக்கு அர்ச்சாவதாரத்தில். திருவாரன் விளைனா இந்த இடத்துல ஒரு அர்ச்சாவதார விதேசம். அர்ச்சாவதாரத்தில் எனக்கு அவ்வளவு ஆசை. இப்போ போய் பரமபத திருவாட்டாற்று எம்பெருமான் பரமபதத்துக்கு வான்னு அழைக்கிறானா, அதனால் அவனோட பரமபதத்துக்கு போக போகிறான். சரின்னு தலையாற்றுகிறே, இது நியாயமா அப்படின்னு கேள்வி. அப்போதான் ஆழ்வார் காட்டுறார், மருளொழி நீ மடநெஞ்சே. மடநெஞ்சே உன்னுடைய மருளை ஒழித்து விடு. அர்ச்சாவதாரம் பிராப்பியந்தான், வாஸ்தவம் தான். என்னதான் அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் அந்த அர்ச்சாவதாரம் இந்த லோகத்தில் தானே இருக்கு. இந்த லோகம் பிராகிருத மண்டலம் தானே.
பிரகிருதி மண்டலத்திலே அமைந்திருக்கக்கூடியதானபடியாலே இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தோடு தானே அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கணும். இந்த சரீரத்தோடு அர்ச்சாவதாரத்தை அனுபவித்தால் என்ன ஆகும்? இந்த சரீரத்தோடன இந்த சரீரத்தினுடைய குணம்தான் ஒருமே ஒழிய விசேஷமான அனுபவம் ஏற்படாது. உன்னுடைய மருளொழி நீ இந்த சம்சார மண்டலத்துக்கு நீ இடம் கொடுத்தாயே, ஆனால் சம்சாரம் உன்னை கபலீகரம் பண்ணிவிடும். அதனால மருளொழி மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே. வாட்டாற்றான் அடிவணங்கேன்னா திருவடிகளை சேவின்னு அர்த்தம் இல்லை. அவன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் கேட்கணும். அடிவணங்கிறதுன்னா சாதாரணமாக ஆங்கிலத்தில் ஃபாலோ மீ அப்படின்னு. ஃபாலோ மீனா பின்னால் போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் மீன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், என்ன புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம் வருதோ. அதே மாதிரியாக வாட்டாற்றான் அடிவணங்கே, திருவாட்டாற்று எம்பெருமானே அடிவணங்க வேண்டும். அப்படின்னா அவன் சொல்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரமபதத்துக்கு கூப்பிடுறார். அதனால புறப்பட்டு போலாம் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இந்த அருளால் அடியில் எடுத்த மாலன்பால் இருளார்ந்த தம்முடம்பை இச்சித்து இருவிசும்பில் இத்துடன் கொண்டேக இசைவு பார்த்தே இருந்த சுத்தி சொல்லும் மாறன் செஞ்சொல் என்று சொல்லும்படியான வார்த்தை. அடுத்தபடியாக செஞ்சொல் பரன் தனது சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சதனின் விஞ்சுதலை கண்டு அவனை கால்கட்டி கொண்ட தென்திரல் மாறன் நம் திரு. கீழ்ப்பாசுரத்திலே பகவானுடைய சுத்தியோகம் சொல்லப்பட்டது. இந்த பாசுரத்திலே ஆழ்வாருடைய திரள் சொல்லப்படுறது. எம்பெருமான் சுத்தன் அதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய சாமர்த்தியம் காட்டப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் செஞ்சொல் பரன். ஆக செஞ்சொல் பரன் சாட்சாத் எம்பெருமானாக அமைந்திருக்கக்கூடியவன். அவன் தனது சீராரும் மேனிதனில் செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்றவனாக அமைந்திருக்கிறவன். செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ன தேவர்கள் நாயகனே எம்மானேன்னு சொல்லும்படியானவனாக அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் செஞ்சொல் பரன் திருவாய்மொழிக்கு விஷயமாக அமைந்திருக்கக்கூடியவன் அர்த்தம். திருவாய்மொழியாலே பிரதிபாதிக்கத்தக்கவனாக இருக்கிறான். செஞ்சொல்னா செவிக்கினிய செஞ்சொல். செவிக்கினிய செஞ்சொல்னு திருவாய்மொழிக்கு தானே திருநாம். அப்படிப்பட்ட செவிக்கினிய செஞ்சொல்லாக அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழியாலே பிரதிபாதிக்கப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய பரன். திருவாய்மொழியிலே பராத்பரனாக சொல்லக்கூடியவன் முழுதொண்ட பரபரன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கிறவன் சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சதனின். அங்குதான் காட்டுறார். தனிச்சிறையில் விளப்புற்று அஸ்நாதையாயிருந்த பிராட்டி வடிவை காண ஆசைப்பட்டா போலே. அற்புதமான விஷயம் காட்டுறார். அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமி சக்கரவர்த்தி திருமணார் தெரிவிக்கிறார். தனிச்சிறையில் விளப்புற்றாள் சீதா பிராட்டி. 10 மாச காலம் ராவண பவனத்தில் ராவணனுடைய சிறைக்கூடத்தில் சிறையிலே இருந்திருக்கிறாள் அசோகவனிக்கையில். அப்படிப்பட்ட பிராட்டியை அழைத்து கொண்டு வர சொல்லி இருக்கும்படியான நிலையில பெருமான் எப்படி ஆசைப்பட்டார் தெரியுமா? அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமி. அங்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்ளாமல் ஸ்நானாதிகள் பண்ணாமல் அப்படியே தன்னிடத்தில் தன் எதிரிலே வர வேண்டும் என்று பெருமான் தான் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஆழ்வாரும் கூட பிறவி அஞ்சிரை, இந்த சம்சாரமாகிற சிறை, இதில் இருக்கக்கூடிய ஆழ்வாரை ஞான பக்தியாலே விஞ்சி இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்திலே சீராரும் மேனிதனில் செஞ்சொல் பரன் தனது சீராரும் மேனிதனில் எப்படி எம்பெருமான் சீதா பிராட்டினுடைய அழுக்காய் இருக்கக்கூடிய உடம்பையே கடாட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அதே மாதிரியாக ஆழ்வாருடைய இந்த அஞ்சிரையிலே இருக்கக்கூடிய இந்த பிறவி அஞ்சிரையிலே இருக்கக்கூடிய அந்த திருமேனி ஞான பக்திகள் விஞ்சி இருக்கக்கூடிய திருமேனியோடையே அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான். சீராரும் மேனிதனில் வஞ்சித்து செய்கின்ற மாஞ்சதனின் வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு உயிரும் உள் கலந்து நின்னாரறியா வண்ணம். அப்போ வஞ்சித்து செய்கின்றான். யாரும் தெரியாதபடியாக அவன் வஞ்சித்து அந்த வாஞ்சையை காட்டியிருக்கிறான். ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரீதி விசேஷத்தை காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணியிருக்கிறான்னா, என்ன முத்தும் உயிருண்டு என் மாய வாக்கை இதனுள் பூக்கு. எத்தனை வஞ்சனை பாருங்க. என்னை முற்றும் உயிருண்டு என் மாய வாக்கை இதனுள் பூக்கு. திருமாலின் ஜோலமலையே திருப்பார்கடலே
என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானொடியும் பிரியான் என் நூழி முதல்வன் ஒருவனே. அப்ப எவ்வளவு ஆதரம் பண்ணி இருக்கிறான். ஆழ்வாரிடத்துல பண்ணியிருக்கிற ஆதரம் திருமாலிருஞ்சோலமலையே திருப்பார்க்கடலே என் தலையே. திருமாலிருஞ்சோலமலை திவிதேசம், திருப்பார்க்கடல் க்ஷீராப்தி. ஆக அர்ச்சாஸ்தலமாய் இருக்கக்கூடிய திவ்யதேசத்திலேயும் வியூகஸ்தலமாய் அமைந்திருக்கக்கூடிய க்ஷீராப்தியிலேயும் எவ்வளவு ஆசை வைக்கிறானோ அதே ஆசையை ஆழ்வாருடைய உத்தமாங்கத்திலே வைத்தான். திருமாலிருஞ்சோலமலையே திருப்பார்க்கடலே என் தலையே. அடுத்தபடியாக பார்ப்போமே ஆனால் திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே. ஆழ்வாருடைய திருமேனியில அத்தனை ஆசை வைத்தான். எத்தனை ஆசை, எத்தனை பிரீத்தி அவன் பரமபதத்திலே வைக்கிறானோ, எத்தனை பிரீத்தி திருவேங்கடமலையிலே வைக்கிறானோ. அப்ப ஆழ்வாரிடத்துல வஞ்சித்து செய்கின்ற வாஞ்சை அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. வாஞ்சைதனின் விஞ்சுதலை கண்டு அவனை கால் கட்டி. இவ்வளவு ஆசையா இந்த சரீரத்தோடையே அழைத்து கொண்டு சென்று விட்டால் என்ன ஆகும்? இந்த சரீரத்தோடையே பரமபதத்துக்கு போனா அங்க பரமபதத்திலையும் இந்த சரீரம் வந்ததுன்னா இதுக்குண்டான தலைவலி கால்வலி எல்லாம் தானே வரும், இதுக்குண்டான ஆசாபாசங்கள் தானே இருக்கும். அப்ப இதனை விட்டுவிட வேண்டும். ஏன்னு கேட்டா இது பிராகிருதம். சர்வஜனுக்கு நாலாரும் அறிவிக்க வேணும். எம்பெருமான் தான் உபதேச சத்பாத்திரம். ஆழ்வார் ஒவ்வொருத்தருக்கு ஒரு உபதேசம் பண்றார், எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். நமக்கெல்லாம் அறியாதார்க்கு உய்யப்புகுமாறும் இக்கரை ஏறினாருக்கு இன்ப வெள்ளமும் நிலையறியாதார்க்கு ஆழங்காலும் சர்வஜனுக்கு நாலாரும் அறிவிக்க வேணும். ஆழ்வார் ஆறாருக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஒண்ணுமே தெரியாத நமக்கு உபதேசம் பண்றார். நல்ல ஞானிகளாக இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்களுக்கு உபதேசம் பண்றார். மற்ற ஆழ்வார்கள் பரமபக்தி யுக்தர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இவாளுக்கெல்லாம் உபதேசம் சரிதான் ஒத்துக்கிறேன். ஆனால் எம்பெருமானுக்கு உபதேசம் பண்ணுகிறார். என்ன உபதேசம் பண்றார் ஆழ்வார்? சர்வஜனுக்கு நாலாரும் அறிவிக்க வேணும். சர்வஜனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, எம்பெருமானே இந்த உடம்புலயே ஆசைப்படுற, இந்த உடம்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பொங்கைம்புலனும் பொரியைந்தும் மங்க ஒட்டு, இதுல இருக்கிற ஆசையை விடு, இதில் ஈடுபடாதே. மங்க ஒட்டுன் மாயை. அப்ப என்ன பண்ண வேண்டும் என்னால் பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே. இது அச்சித்தத்துவமாய் இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள். பஞ்ச இந்திரியங்களை சொல்றார் பொங்கைம்புலனும் பொரியைந்தும். பஞ்ச தன்மாத்திரங்களை செய்தார். கர்மேந்திரியம் ஐம்பூதம், கர்மேந்திரியங்கள் 5 சொல்றார். பஞ்சபூதங்களை சொல்றார். பிரகிருதி, மகான், அகங்காரம், மனசு. 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள். 25வது தத்துவம் ஜீவாத்ம தத்துவம். 26வது தத்துவம் பரமாத்ம தத்துவம். 24 தத்துவத்தை கடந்து 25வது தத்துவமானது 26வது தத்துவத்தை அடைய வேண்டும். இதுதான் காஞ்சிபுரம் க்ஷேத்திரம் காட்டுறது. தேவப்பெருமாள் சந்நிதியில அந்த திருமலைக்கு 24 படிக்கட்டுகள் அமைந்திருக்கின்றன. இந்த 24 படிக்கட்டுகள் 24 அச்சேதன தத்துவங்கள். இந்த அச்சேதன தத்துவங்களை நாம தாண்டினோமே ஆனால் இந்த 25வது தத்துவமான ஜீவாத்மா அதுக்கு மேல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா என்று சொல்லப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் 26வது தத்துவம். அப்ப இந்த 24 தத்துவத்துல நீ போய் ஆசை வைக்கிறியே. ஆகவே இதை பற்றி சர்வஜனுக்கு நாலாரும் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு விஞ்சுதலை கண்டவனை கால் கட்டி அவனுடைய திருவடித்தாமரைகளைத்தான் மங்க ஒட்டு, இதை விடு என்று சொல்லி கைவிடுவித்துக் கொண்ட திண்டிரல் மாறன். கைவிடுவித்துக் கொள்ளுகைன்னா என்ன? அவன் காலை கட்டி கைவிடுவித்துக் கொண்டார். அவன் திருவடிகளை பிடிச்சிட்டார், தன்னுடைய கையை விட்டார். கைவிடுவித்துக் கொண்ட திண்டிரல் மாறன் நம் திரு. சர்வசக்தி ஆசைப்பட்டான். எல்லா சக்தியும் இருக்கக்கூடிய பெருமான் அவன் ஆசைப்பட்டான். சரீரத்தோடையே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கரக்கிரகணம் பண்ண ஆழ்வாருடைய கையை பிடித்தான். பகவான் ஆழ்வாருடைய கையை பிடித்தான்.
ஆழ்வார் பகவானுடைய திருவடிகளை பிடித்தார். ஆழ்வார் திருக்கையை எம்பெருமான் பிடிக்க ஆழ்வார் பகவானுடைய எம்பெருமானுடைய அற்புதமான திருவடிகளை பிடிக்க இப்போ எது காரியகரமாயித்துனாக்கா, திருவடிகளை பிடிச்சாதான் காரியகரமாகும். கையை பிடிச்சா காரியகரம் ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் போனாலும் போகலாம். அப்போ எம்பெருமானுடைய காரியமாக ஆழ்வாரை திருமேனியோடையே அழைத்து செல்ல வேண்டும் என்னும்படியான அந்த ஆசை நிறைவேறல. கையை பிடிச்சபடியாலே ஆழ்வாருடைய ஆசை சுத்தாத்மாவாக பரமபதத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தது அனுகுணமாக கால கட்டினார். அது நிறைவேறித்துன்னு காட்டப்படுறது. ஆகவே விஞ்சுதலை கண்டவனை கால் கட்டி கைவிடுவித்துக் கொண்ட தென்திரள் மாறன் நம் திரு என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்த பாசுரம், திருமால் தன்பால் விருப்பம் செய்கின்ற நேர்கண்டு அருமாயத்து அன்று அகல்விப்பானென் பெருமான் நீ இன்னென்பால் செய்வான் என்னென்ன இடருத்து நின்னான் துன்னுபகழ் மாறனைத்தான் சூழ்ந்து. ஆழ்வாருக்கு பெருமாளத்தில் இப்போ திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு ஆசை இன்னைக்கு வைக்கிறது, எத்தனை ஜென்மம் முன்னாலும் இந்த ஆசையை வச்சிருக்கலாம். அனாதி காலமாக என்னை இந்த சம்சாரத்தில் போட்டு உழக்கி விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு என்னிடத்துல இவ்வளவு ஆசை வச்சு ஆழ்வீர் வாரும், உடம்போட வாரும், அப்படி வாரும், இப்படி வாரும்னு கூப்பிடுறாயே. என்னென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய் அண்ணென்ன புறம்போக்க புணர்த்ததென் செய்வார். இன்னைக்கு என்னை இப்படி வைத்திருக்கிறாயே எம்பெருமானே, அருமாயத்து அன் அகல்விப்பான் என், எதுக்காக அப்படி வைத்திருந்தாய்? பெருமாள், பெருமாள்னாக்கா ரொம்ப மயக்கம் இருக்கிறவனே, நீ என்னென்பால் செய்வான். எவ்வளவு மயக்கம் என் பேர்ல, என்னுடைய சரீரத்தோடையே என்னை அழிச்சுட்டு போகணுன்ற அளவுக்கு இன்னைக்கு மயக்கம் வந்ததே. அன்னைக்கு எங்கே போச்சு இந்த மயக்கம்? அப்போ அன்னைக்கு ஏன் வரல, இன்னைக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி வருது. அப்போ பார்க்கிற போது அன்றைய தினம் வந்ததற்கும் அன்றைய தினம் வராமைக்கும் காரணம் சொல்ல முடியல, இன்னைய தினம் வருவதற்கும் காரணம் சொல்ல முடியல, எம்பெருமானால பதிலே சொல்ல முடியவில்லை. இந்த கேள்வி இருக்க, இந்த கேள்வியை நாயனார் காட்டும்படியான விஷயம் நிருத்தர பிரஷ்னம். இந்த கேள்விக்கு எங்கேயாவது பதில் உண்டானா கிடையவே கிடையாது. சாமான்யமாக சொல்றது உண்டு, உதங்க பிரஷ்னத்துக்கு உத்தரம் இல்லைன்னு. வஸ்துதா ஆழ்வார் பெருமான கேட்ட இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நீர் உபாயானுஷ்டானம் பண்ணினீர், அதனால உமக்கு மோட்சம் கொடுத்தேன்னு பெருமாள் சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார் ஒரு உபாயானுஷ்டானம் பண்ணலை. வெறிதே அருள் செய்வர் செய்வார் கட்குகந்தே. அவன் ஆருக்கு செய்யணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட அதிகாரிக்கு வெறிதே, எதையும் எதிர்பாராமல் அவன் செய்கிறான்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஆழ்வார் தன்னிடத்துல ஒரு கை முதலும் காணவில்லை. ஒரு கை முதலும் இல்லாத நிலை. இன்னைக்கும் இப்படிதான் இருக்கேன், அன்னைக்கும் அப்படிதான் இருந்தேன். அனாதி காலமாக இப்படி இருக்கிற போது என்னிடத்துல இந்த அனுகிரகத்தை அன்றே நீ பண்ணியிராமல் இன்னைய தினம் பண்ணி இருக்கிறாயே. பெருமாள் யோசனை பண்ணி பார்த்தாராம், இதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா, இதை சொல்லலாமான்னு ஒரு பதிலாக பெருமாள் யோசனை பண்ணி பார்த்தார். அந்த யோசனைக்கெல்லாம் பெருமாளுக்கே பதில் கிடைச்சது. நான் இப்படி சொன்னா ஆழ்வார் அதுக்கு இப்படி பதில் சொல்லுவார், நான் இப்படி வாதம் பண்ணினால் ஆழ்வார் எதிர்வாதம் இப்படி பண்ணுவார் அப்படின்னு தோந்தித்து, அதனால என்ன பண்ணினான், எம்பெருமான் ஒன்னும் சொல்ல முடியவில்லை, தலையை கவிழ்ந்து நின்று கொண்டான், இடருற்று நின்றான். அதைத்தான் இங்க காட்டுறார் பாசுரத்துல. செய்வான் என்னென்ன இடருற்று நின்றான், எம்பெருமான் இடர்பட்டு நின்றான்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. என்ன இடர்னா, இந்த ஆழ்வாருக்கு, ஆழ்வார் எப்படி கேட்டார்னா மடியை பிடித்து கேட்க பிடிச்சுட்டார். பெருமாள் இங்கங்க நகராதபடி பெருமானுடைய மடியை பிடித்து கேட்கும்படியான கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த எம்பெருமானும் கூட ஏதோ சில காரணங்களை இவருக்கு பிரத்யுத்தரமாக சொல்லிக்கொண்டு போந்தான். நினைக்கல, பெருமாள் சொல்லவே சொல்லிவிட்டார். சொன்ன போது ஒன்னொன்னுத்துக்கும் இவர் தம் வீருடைமையாலே, ஆழ்வாருடைய இங்க பிளவகஞ்சியர் காட்டுறார், தம் வீருடைமையாலேன்னு காட்டுறார். என்ன வீருனா திருநாவீருடைய பிரான். ஆழ்வாருக்கு திருநாவீருடைய பிரான்னு பேர். ஆழ்வாருடைய நாவீர் இருக்கிறதே, அவருடைய வாக் சாமர்த்தியம் இருக்கு, ஆருக்கும் கிடையாது. ஆழ்வாருக்கு முன்னும் பின்னுமா 1000 கவிகள் போரும் உண்டாயிற்று. ஆயிரக்கணக்கில் கவிகள் இருந்திருக்கா ஆழ்வாருக்கு முன்னாலும் பின்னாலும்.
ஆனால் அவர்கள் கவியோடு கடலோசையோடு வாசி இல்லை. நம்பிள்ள காட்டுறார் வீட்டில். ஆகவே திருநாவியருடைய பிரான் வலக்கை யாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடைய ஏற்கும் ஆருளதோயும் மண்ணின் விசையே. அந்த எம்பெருமானை வலக்கை யாழ் இடக்கை சங்கம் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை மலக்கு நாவுடையேன் என்னிட்டத்துக்கு நான் ஆட்டி வைப்பேன். அந்த மாதிரி வாக்கு சாமர்த்தியம்னு காட்டுகிறார். அதைத்தான் வேறுடைமை என்று பிளவகஞ்சியர் தம்முடைய வியாக்கியானத்தை காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆக என்னை இடருற்று நின்னான். ஆழ்வாருக்கு இடராவது என்னதுன்னு சொன்னால் அவருக்கு பதில் சொல்ல முடியாததாக அமைந்திருக்கக்கூடிய, அதாவது அவருக்கு எந்த விதமான பதிலும் வார்த்தையும் சொல்ல முடியாது இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு காட்டுறார். துண்ணு புகழ் மரனைத்தான் சூழ்ந்து. அப்போ விகாரமடைந்தாராக ஆழ்வார சுத்தி சுத்தி வந்தாராம். அந்த இடத்துல அற்புதமாக காட்டுகிறார். தலையை குனிந்து கொண்டான், தரையை கீறிக்கொண்டிருந்தான் காலாலே. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நாம் மாட்டினுட்டோம். நாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல தலையை குனிஞ்சுட்டு இருப்போம். ஒன்றும் செய்ய தோணாது. இந்த காலை எடுத்து கால் கட்டவரில் எடுத்து தரையில் இப்படி கோலம் போட்டுருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலை பெருமான் அப்படி பண்ணான். அப்போ திடீர்னு பெருமானுக்கு தோணித்து, ஆழ்வாருடைய இந்த கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல முடியல, இந்த கேள்வி நிருத்தர பிரශ්னமாக இருக்கு. அதனால ஆழ்வாருடைய மனசை மாற்றிட்டா, இந்த கேள்வியை மறக்கும்படி பண்ணிட்டா. ஆழ்வீர் பரமபதத்துக்கு போகிறதுக்கு வழியை காண்பிக்கிட்டோமா உமக்கு? என்ன பரமபதத்து அர்ச்சிராதி மார்க்கத்தை எல்லாம் ஆழ்வாருக்கு மானச சாட்சா்காரம் ஆகும்படி பண்ணினான். உடனே அதை கண்டார் ஆழ்வார், பாசுரம் பாடினார். அதுதான் அடுத்த திருவாய்மொழி. அதாவது சூழ்விசும் பணிமுகில் என்னும்படியான திருவாய்மொழி அதனுடைய சங்கிரக பாசுரமாக அமைந்திருக்கிறது. சூழ்ந்து நின்ன மால் விசும்பில் தொல்லை வழிகாட்டார், ஆழ்ந்து அதனை முற்றும் அனுபவித்து வாழ்ந்து அங்கடியருடனே இருந்த வார்த்தை உரை செய்தான். வரிசையா என்னென்ன நடக்கிறது? சூழிசும் வணிமிகில் தூரிய முழக்கின ஆழ்கடலை கையெடுத்தாடினா ஏழு பொழுதும் பழமேந்தி என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே நாரணன் தமரை கண்டுகந்து நன்னீர் முகில் இத்தியாதியாக 10 பாசுரங்கள். அர்ச்சிராதி மார்க்கத்தாலே ஒரு சேதனன் பரமதத்துக்கு போகிற போது என்னென்ன சத்காரங்கள் கிடைக்கின்றன? நிதியினர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே. அவரவர்கள் எத்தனை விதமான சத்காரங்கள் பண்ணினார்கள். எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், மானாவி சமைத்து வைத்தனர். அங்கங்க ஆர்ச்சி போட்டு வச்சிருந்தாளாம். ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து போகிறான்னால் தேவர்கள் எல்லாம் இங்க வரணும். போதும் எமதிடம் புகுதுகை என்னாலும் அமரர்கள்லாம் சொல்றாளாம். தேவர்கள்லாம் எங்காத்துக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க இடத்துக்கு வாங்க, எங்க பந்தலுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார்கள் இங்கிருந்து போகும்படியான சேத்தனனுக்கு. இது அற்புதமாக விசேஷமாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலை. பஞ்சசதானி அப்சரசாம் பிரதிதாவந்தி. சூழ்ந்து நின்ன மால் விசும்பில் தொல்லை வழிகாட்ட ஆழ்ந்து அதனை மொத்தம் அனுபவித்து, மொத்தத்தையும் மானச சாட்சா்காரம் மனதால அத்தனை ஆழ்வார் அனுபவிக்கிறார். வாழ்ந்து அங்கடியருடனே கடைசியில் போய் நித்திய சூரிகள் கோட்டில நிற்கிற வரைக்கும் ஆழ்வாருக்கு சாட்சா்காரமாச்சு. ஆழ்வாருக்கு மனதிலே தெரிந்தது. வாழ்ந்து அங்கு அடியருடனே அந்தமில் பேரின்பத் தடியரோடு இருந்தமை. இது பரஜானம்னு காட்டப்படுகிறது. சூழிசும் பணிமிகளுக்கும் முன்னால வரைக்கும், திருமாதிரஞ்சோலமலை பதிகம் வரைக்கும் ஆழ்வாருடைய பரபக்தி. சூழ்விசும் பணிமுகிலே பரஜானம்னு காட்டப்படுகிறது. ஆகவே வாழ்ந்து அங்கடியருடனே இருந்தவாற்றை உரை செய்தான் முடிமகிழ் சேர் ஞானமுனி என்று காட்டும்படியான விஷயம். இதுக்கு மேல ஆழ்வாருக்கு பரமபக்தி தலையெடுத்து விட்டது. பரமபக்தினா எப்படிப்பட்ட நிலைனா, பெற்றல்லது தரிக்க முடியாது, அவனை அடைந்தல்லது அந்த அனுபவத்தை பெற்றல்லது இவரால் இருக்க முடியாது, ஆத்மா தாங்காது என்னும்படியாக உடைகளைப்பட்டு விடும்படியாக நிலையாக அமைந்திருக்கிறது. இதை பார்த்தான் இனியும் ஆழ்வாருக்கு பரமபதம் கொடுக்கவில்லை என்னால் ஆழ்வாரை இழக்க நேரிடும். எம்பெருமானுக்கு தோத்தித்து அதனால முனியே நான்முகனேவில பரிபூர்ண பரமபக்தியை கொடுத்து பெருமான் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான். முனிமாறன் முன்புரை செய் முத்தின்பம் நீங்கி தனியாகி நின்று தளர்ந்து நனியாம் பரமபக்தியால் நைந்து பங்கையத்தாள் கோனை ஒருமையத்துச் சேர்ந்தான் உயர்ந்து
என் அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. முனிமாறன் மனநசீலராய் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்வார். அந்த இடத்துல காட்டுறார். முனிமாறன்றதுக்கு பிளோகஞ்சியர் அற்புதமான வியாக்கியானம் அனுகிரகித்து இருக்கிறார். சர்வேஸ்வரன் முனியே என்னும்படி சதவஸ்தமான சம்ஹிருதி சமயத்திலே சர்வ சேதன ரட்சணத்திலே தியானாந்தஸ்தனா இருக்குமா போலே எம்பெருமான் என்ன பண்றான்? முதல்ல பிரளய காலத்துல சதவஸ்தமா இருக்கக்கூடியவர்கள் சம்ஹார சமயத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்னால் சதவஸ்தமா சத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போல இருக்க ஒழிய இதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், இது என்ன ஆத்மாவா, இது என்ன மலையா, இது என்ன கடலா, இது என்ன காத்தா, இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. இப்படி விபஜித்து பார்க்க முடியாதபடியாக நாம ரூப விபாக அனர்ஹமாக சதவஸ்தமாக இருக்கக்கூடிய அந்த சம்ஹிருதி சமயத்திலே சேத்தன லட்சண தியானத்திலே எப்படி வாழலாம், காப்பாற்றலாம், இவாளுடைய கர்மானுகுணமாக எப்படியெல்லாம் பிறப்பிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றானா மனநசீலன். முனியேன்ற சப்தத்துக்கு நினைக்கிறவனேன்னு அர்த்தம், தியானம் பண்றவனேன்னு அர்த்தம். எம்பெருமான் ஆற தியானம் பண்ண போறான்? மோட்சத்துக்காக யாரையும் அவன் தியானம் பண்ணல. எம்பெருமான் நம்மளை தான் தியானம் பண்றான். சம்ஹார காலத்தில் இவாளை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், இவாளை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், எப்படியெல்லாம் சிருஷ்டிக்கலாம் என்னெல்லாம் நினைத்து கொண்டு அப்படி அமைந்திருக்கக்கூடிய அவர் அதே மாதிரியாக ஆழ்வாரும் கூட இவரும் நித்திய சம்சாரிகளாய் சம்சரித்து அச்சித்பிராயரான ஆத்மாக்கள் விஷயத்திலும் ரட்சண சிந்தை பண்ணி போருகையாலே முனி என்கிறது. அதே மாதிரி ஆழ்வாரும் நம்ம எல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் அச்சித்து மாதிரி இருக்கு, இதெல்லாம் அறிவில்லாத பொருள்கள் மாதிரி இருக்கு. அறிவு இருக்கிற ஆத்மாக்களாய் இருந்தாலும் கூட அறிவற்ற பொருள்கள் போல இருக்கின்றனவே, அசன்னேவ சபவத்தின்னு சொல்லும்படியாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் நல்லது சொல்ல வேண்டாமா? என்ன சொன்னாய் வா திருந்துவா, எப்படி சொன்னாய் இவர்கள் திருந்துவர்கள் என்னெல்லாம் பார்த்து ரட்சண சிந்தை பண்ணி போருகிறார். ஆழ்வார் நம்மளை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பார்க்கிற போது நம்மை நினைக்கிறபடியாலே முனிமாறன் மனநசீலராய் இருக்கக்கூடிய அந்த மாறன் முன்புரிசை முற்றின்பம் நீங்கி, அதாவது களிதாகிய சிந்தையனாய் கழிக்கின்றேன் என்னும் விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழிக்கின்றேனே என்னும் உண்டு கழித்தேற்கு உம்பரன் குறை மேலை தொண்டு கழித்து அந்திதொழும் சொல்லு பெத்தேன் கண்ணுள் நின்னகலான் இப்படின்னு பல பாசுரங்களை எடுத்து காட்டுகிறார். அப்படி இருக்கும்படியான நிலை அதெல்லாம் மானசானுபவமாய் முனிமாறன் முன்புரசை முற்றின்பம் நீங்கி, ஆக முன்னால சொல்லப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய முற்றின்பம் அது நீங்கி இருக்கக்கூடிய நிலைன்னா மானசானுபவம் நீங்கி தனியாக நின்று அது மொத்த மானசானுபவம். இப்ப சாட்சாத் அனுபவம் வேண்டும், மனசுக்குள்ள இருக்கிற அனுபவம்னா அது போறோம், நேர எம்பெருமானை அனுபவிக்க வேண்டுமே. ஆகவே அது பெறாமல் மீளவும் என்ன ஆகிவிட்டார் என்னால் தான் தனியாகி நின்று தளர்ந்து தனித்து இருக்கும்படியான நிலை பரமபக்தி. இதுக்கு மேல ஆழ்வாரை விட்டு வைத்தோமே ஆனால் ஆழ்வார்ன்ற தத்துவமே போயிடும். யாரோ ஒத்தம் கிடைக்க மாட்டானான்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அழைச்சின்னு வந்திருக்கோம், இந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கான். இவர் திரும்பி போயிட்டாரே ஆனால் என்ன பண்றது? ஒரு ஜீவாத்மா கிடைக்க மாட்டானா, ஒருத்தன் கிடைக்க மாட்டானா. எம்பெருமான் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் கண்ணன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி ஆசைப்படும்படியான அதிகாரி கிடைப்பானா? வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா கிடைக்கலையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவர் ஆசைப்படுறார் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும். இப்படி ஆசைப்பட்ட இவரை நாம் போக விட்டு விட்டோமே ஆனால் நமக்கு ஆள் பற்றாது. அதனால இவருக்கு அங்கீகாரம் பண்ண வேண்டும் என்று தனியாகி நின்று தளர்ந்து நனியாம் பரமபக்தியால் நைந்துனாக்கா ரொம்ப நைந்து போய்விட்டு இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு மேல ஆழ்வாரால் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணினார் என்ன, பங்கையத்தாள் கோனை ஒருமைத்து சேர்ந்தான் உயர்ந்து. பங்கையத்தாள் பெரிய பிராட்டியாருடைய கோனாக அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை ஒருமையுற்று சேர்ந்தான் உயர்ந்து.
அந்த எம்பெருமானை தான் அடைந்தார்னு ஆழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தொள்ளினார். அடுத்த பாசுரம், முதல் பாசுரம், உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. ஆக இப்படி திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே 10 பாசுரங்கள் ஆழ்வார் பரமபதம் ஏகினது. திருவாய்மொழியினுடைய அர்த்தமெல்லாம் இந்த திவ்ய பிரபந்த தாராவிலே பூர்ணமாக அனுபவித்திருக்கிறோம். அதே மாதிரி உபதேசரத்னமாலை அர்த்தமெல்லாம் சேவித்திருக்கிறோம். அதற்கடுத்தபடியாக திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரார்த்தங்களையும் பூர்ணமாக அனுபவித்து 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை அடியேன் அதுவும் பூர்த்தி பண்ணும்படியான இன்றைய தினம் மங்கள தினமாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த திவ்ய பிரபந்த தாரா மங்கள மகோத்சவமும் இன்றே நடைபெறுகிறபடியாலே ததனுகுணமாக இன்றைய தினம் இது பூர்த்தி அடைவது என்பது மிக விசேஷமான அம்சம். இந்த பூர்த்தி பண்ணும்படியான கைங்கரியத்தை அடியேனுக்கு ஸ்ரீ ஜீயர் சுவாமி நியமித்திருக்கும்படியான கிரமத்திலே ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலே வாழி 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 என்று பல்லாண்டு வாடிக்கொண்டு எம்ஓபி அறக்கட்டளையார் அவர்கள் அதைச் சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இதனை ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்த கிரமத்திலே அற்புதமாக வெளியிட்டவராக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜீயர் சுவாமி, இந்த ஜீயர் சுவாமிக்கு சககாரம் பண்ணக்கூடியவர்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு இதற்கு மேற்பட உலகெங்கும் இருக்கக்கூடிய எத்தனை பேர் பற்பல ஆஸ்திகர்கள் இதனை அடிக்கடி திருச்செவி சாத்தி பூர்ணமாக திருச்செவி சாத்தி ததனுகுணமாக மேலும் மேலும் உற்சாகம் அளிக்கும் விதத்திலே தங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், பாராட்டுக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை நேயர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அதற்கு மேற்பட அந்தந்த வித்வான்கள் ஒரு வித்வானும் அவர்களுக்குரியதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலைப்பிலே அந்தந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை மிக விலக்கணமாக சாதித்து எல்லோரையும் கவனங்களை ஈர்த்து அத்தனை பேரையும் ஆகர்ஷித்திருக்கக்கூடிய அந்த விசேஷமான வைபவத்துக்கு அத்தனை வித்வான்களுடைய திருவடித்தாமரைகளிலும் தலையை வணங்கி அவர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் மேலும் அந்த சுவாமிகளுடைய அந்த மகாத்மாக்களுடைய அந்த ஆச்சாரியவரியர்களுடைய கைக்கரியங்கள் எல்லாம் மேலும் மேலும் சிறந்து இந்த சம்சார மண்டலமே பெரிய கிதையுகம் பத்தி என்னும்படியாக ஆக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடியனுடைய இந்த வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூத்தாண்டிரும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.